நமக்கு எவ்வாறு வந்து பயன்படுகிறது அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அப்படி பார்த்ததுக்கு அப்புறம் இப்போ இன்றைக்கான வகுப்புல வந்து நீதிமொழிகளை குறித்து கடைசியான சில காரியங்களை பார்த்து இன்றைக்கு நம்ம நீதிமொழிகளுடைய புத்தகத்தில் நம்ம நம்ம அதை முடிச்சுவோம். வருகிற வாரத்தில் வந்து நம்ம வந்து பிரசங்கி, அதுக்கப்புறம் இது உன்னத பாட்டு, இந்த ரெண்டையும் வந்து நம்ம படிச்சு இந்த கோர்ஸ் நம்ம நிறைவு செய்யலாம். இன்றைக்கு வந்து நம்ம பார்க்கக்கூடிய நம்முடைய இந்த நோட்ஸ்ல வந்து 12ஆம் அதிகாரம், அதை தான் நான் வந்து இன்னைக்கு பார்க்க போறோம். சரிங்களா? 12ஆம் அதிகாரம், மொத்தம் இந்த கோர்ஸ்ல 15 அதிகாரங்கள் இருக்கிறது. சரிங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது வந்து 12ஆம் அதிகாரம். அது வந்து நீதிமொழிகள் புத்தகத்துல வந்து ஊழியத்திற்கான ஞானம் என்ன, அதாவது நம்முடைய ஊழியத்திற்கும் தலைமைத்துவத்திற்கும் நம்முடைய குணாதிசயமும், அதாவது தலைமைத்துவம் குணாதிசயம், இந்த ரெண்டும் வந்து எப்படி நம்ம வந்து இந்த நீதிமொழிகளின் புத்தகத்திலிருந்து நம்ம வந்து கற்றுக்கொள்கிறோம் அப்படிங்கிற விஷயத்துல நம்ம வந்து பிரதானமா நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரிங்களா? அப்ப இன்றைக்கான கிளாஸ் வந்து ஸ்பெசிபிக்கலா எதுல இருக்க போகுதுன்னா, அந்த மினிஸ்ட்ரியை ஃபோக்கஸ் பண்ணி இருக்குது. ஏன்னா இப்போ இந்த கோர்ஸ் நான் டிசைன் பண்ணும் போதே வந்து நான் வந்து அந்த மினிஸ்ட்ரியல் ஃபோக்கஸ் அப்படிங்கிற விஷயத்த வந்து நான் ரொம்ப ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க யோசிச்சு பார்க்கலாம், நீங்க ஒவ்வொரு கிளாஸை நம்ம முடிக்கும் போதும் இல்லாட்டி பல அந்த சாப்டர்ஸ் நம்ம முடிக்கும் போது ஒவ்வொரு இடத்துலயும் வந்து ஊழியத்திற்கான பயன்பாடுகள் என்ன அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம ரிப்பீட்டடா பார்த்துட்டே இருக்கோம் இல்லைங்களா? அதே மாதிரி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீதிமொழி புத்தகத்துல ஊழியத்திற்கான நமக்கான ஞானம் இந்த இந்த நீதிமொழிகளின் ஆகமத்தில் வந்து நமக்கு எப்படி கிடைக்கிறது அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இன்னைக்கு இந்த இந்த பப்ளிக் மினிஸ்ட்ரி ஸ்கில்ஸ் அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்கறோம். இந்த பப்ளிக் மினிஸ்ட்ரி ஸ்கில்ஸ் எனப்படும், அதாவது இந்த பப்ளிக் மினிஸ்ட்ரி ஸ்கில்னா வந்து என்ன சொல்றது, எல்லாருக்கும் முன்னிலையில் இருக்கிற அந்த அந்த ஊழியத்தின் பொது வாழ்க்கைன்னு சொல்லலாம். இப்போ வந்து இப்படி அரசியலில் பொது வாழ்க்கை அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? பொது வாழ்க்கைன்னா அவங்களுடைய வாழ்க்கை வந்து எல்லாருமே அதை கண்காணிப்பாங்க. என்ன சொல்றது, யார் என்ன பண்ணாலும் ஊடகங்கள் அதை எடுத்து போடும். அந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து என்ன எல்லாரும் கண்காணிக்கிற அந்த பொது வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஊழியம் அப்படிங்கிறதும் ஒரு பொது வாழ்க்கை தான். சரிங்களா? அப்போ இந்த ஊழியத்தின் பொது வாழ்க்கையில நம்ம என்னென்ன விஷயங்களை வந்து நம்ம வச்சிருக்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இதுல வந்து பப்ளிக் மினிஸ்ட்ரி ஸ்கில்ஸ்னு ஒரு விஷயம் இருக்கு. அதாவது இந்த ஊழியத்தில் வந்து மக்களுக்கு மத்தியில் பொதுவான இருக்கக்கூடிய நம்முடைய இந்த ஊழியத்தில் உள்ள திறமைகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ரெண்டாவது என்னன்னா பிரைவேட் ஹோலினஸ், அதாவது நம்முடைய தனிப்பட்ட பரிசுத்த வாழ்க்கை, ஒருவருடைய தனிப்பட்ட பரிசுத்த வாழ்க்கை, அப்புறம் ஒரு ஊழியத்தின் பொது வாழ்க்கை. இந்த ரெண்டுமே இருக்கு. ஊழியத்தில் நீங்க என்ன ஒரு பொது வாழ்க்கையை வாழ்றீங்க, அதுல வந்து எல்லாரும் உங்களை பார்க்கிறார்கள், நீங்கள் மேடையில் நிற்கிறீங்க, எல்லாரும் விஷயம் நீங்க சொல்றதை மக்கள் கேட்கிறார்கள், நீங்க வந்து பண்ற விஷயம் எல்லாமே இது வந்து இந்த பொது வாழ்க்கை அப்படின்னு, இது வந்து ஊழியத்தின் பொது வாழ்க்கை. அந்த ஊழியம் செய்வர்களுக்கு வந்து ஊழியத்தின் பொது வாழ்க்கை மட்டும் இல்ல, என்னன்னா ஒரு தனிப்பட்ட ஒரு பரிசுத்த வாழ்க்கையும் இருக்கிறது, பிரைவேட் ஹோலினஸ் லைஃப் இருக்கு. அப்போ அந்த அந்த தனிப்பட்ட பரிசுத்தம், இந்த இந்த ஊழியத்தின் பொது வாழ்க்கை தனிப்பட்ட பரிசுத்தத்தை வந்து என்ன பண்ண முடியாது, ரிப்ளேஸ் பண்ணிட முடியாது. அதாவது வந்து எனக்கு தனிப்பட்ட பரிசுத்தத்துக்கு பதிலாக நான் ஊழியத்தின் பொது வாழ்க்கையை வைத்துக் கொள்கிறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது நடக்கவே நடக்காது, அது செய்ய முடியாது. அப்படி செய்தால் என்ன நடக்குதுன்னா பல தோல்விகளை நம்ம ஊழியத்தில் சந்திக்க நேரிடும். சில சமயங்கள் வந்து இந்த ஊழியம் வந்து சக்சஸ்ஃபுல்லா போற மாதிரி தெரியும், ஆனால் கர்த்தரின் பார்வையில் என்னாகும், அந்த ஊழியம் ஒரு தோல்வியான ஊழியமாகவே இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு வந்து சொன்னா, இப்ப பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா எங்கெங்க யார் எந்தெந்த ராஜாக்களை குறித்து எந்தெந்த அதிகாரிகளை குறித்தோ யாரை குறித்தோ வேதம் சொல்லும் போது, இப்போ உதாரணமாக ஜெரொபோவாம் 2, யெரொபெயாம் 2ஆம் யெரொபெயாம், அவனுடைய ஆட்சி காலத்தில் வடராஜ்யமான இந்த இஸ்ரேல் தேசம் ரொம்ப வளர்ச்சி கண்டது, யுத்தத்தில் பல வெற்றிகளை கண்டது. அதுக்கப்புறம் பொருளாதார ரீதியாக அது வந்து ஒரு கோல்டன் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நல்ல பொருளாதார வளர்ச்சி, செழுமை எல்லாமே வந்தது. ஆனால் அவன் கர்த்தருக்கு விரோதமாகவும்
கர்த்தருடைய இந்த ஜனங்களை பாவத்தில் வழிநடத்துவராகவும் தான் அவன் இருந்தான். அப்பொழுது வேதமானது அவன் வந்து அந்த செக்குலர் ஹிஸ்டரி நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, அவன் வந்து இரண்டாம் யெரொபெயாம் வந்து ஒரு வெற்றிகரமான அரசனாக இருந்தாலும் வேதம் ஒருபோதும் அவனை ஒரு வெற்றிகரமான அரசனாக காண்பிக்கவே இல்லை. ரொம்பவே முக்கியம். சாலமோன் எவ்வளவு பெரிய அறிவாளியாகவும் ஞானியாகவும் ஆரம்ப காலத்தில் இருந்தாலும் அதன் பிறகும் அவனை வந்து என்ன சொல்றது, மற்ற ராஜ்யங்கள் எல்லாம் அவனை வந்து பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரிதான் பார்த்தாலும், ஆனா அவனோட வாழ்க்கையின் கடைசி நாட்கள் அவன் விழுந்து போனான்ங்கிறது வந்து வேதம் வந்து ரொம்ப தெளிவா சொல்லுது. அப்போ என்னன்னா சில சமயங்களில் அந்த வெளிப்படையான அந்த அந்த சலிப்பு வந்து அதை பார்த்து நம்ம வந்து நினைச்சுக்கிறோம், ஓ அவர்கள் ரொம்ப நல்லா சக்சஸ்ஃபுல்லா தான் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனா அந்த வெளிப்படையான அந்த வெளியே தெரிகிற அந்த விசிபிள் பிளஸிங்ஸ் ஆர் விசிபிள் அந்த அந்த ஸ்கில்ஸ், அந்த விசிபிள் மெட்டீரியல் பிளஸிங்ஸ் அதெல்லாம் பார்த்துட்டு வந்து நமக்கான வெளியே தெரிகிற விஷயங்களை பார்த்துட்டு ஓகே எல்லாமே சரியாக தான் போயிருக்கு, கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கா அப்படின்னு நினைச்சா அது தவறான. கர்த்தருடைய அந்த ஆசீர்வாதங்கிறது ரெண்டாவது விஷயம், அது வேற. அப்ப என்னன்னா இந்த ஊழியத்தின் தோல்விகள் எப்படி வருதுன்னா, சில சமயங்கள்ல வந்து பார்த்தோன்னா ஆரம்ப காலத்துல இவங்க வந்து சிலர் பார்த்தாலே தெரியும் இவங்க வந்து தப்பான பல காரியங்கள் செய்யறாங்க. எனக்கு வந்து கொஞ்சம் நான் வந்து இந்த நார்த் இந்தியாவில் வந்து ஒரு மெயின் லைன் சர்ச், அந்த சர்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த கண் பார்வையற்றவர்கள் அந்த மாதிரி வந்து உடல் ஊனமுற்றவர்கள் அவர்களுக்காக வந்து வெளிநாடுகள் வந்து நிறைய ஃபண்ட்ஸை ரைஸ் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கண் பார்வையற்றவர்கள் அந்த மாதிரி இருக்கிறவங்களோட போட்டோ எடுத்து ப்ரொஃபைல்லாம் ரெடி பண்ணி அனுப்பிச்சுட்ருவாங்க. ஆனால் வர்ற பணத்தில் இந்த ஊனமுற்றவர்களுக்கு ரொம்ப கொஞ்சம் கூட கொடுக்க மாட்டாங்க. அப்படி ஒரு பையனை நான் பார்த்தேன். அந்த பையன் கூட ஒரு ஹிந்து குடும்பத்தில் இருந்த அந்த பையன். ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஒரு மெயின்லைன் சர்ச், எந்த டினாமினேஷனை குறிப்பிட்டு சொல்ல விரும்பல நான், ஆனால் ஒரு மெயின்லைன் சர்ச் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பணங்கள்லாம் வரும்போது இதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க தங்களுக்காக எடுத்து வச்சுக்கிறாங்க. இப்படி பல காரியங்கள் நடக்கும். பார்க்க வந்து வெளியே அவங்க செழுமையா இருக்கும், பெரிய பில்டிங், பெரிய பெரிய ஜனக்கூட்டம், நிறைய பொருளாதாரம், வண்டி வாகனங்கள் அவங்க வராங்க போறாங்க நினைக்க, அது வெற்றி, ஊழியத்தின் வெற்றி அது அல்ல. அது வந்து கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு ஒரு மாய்மாலத்தை கர்த்தர் நிராகரிக்கிறார் அப்படிங்கிறது உண்மை. சரிங்களா? இப்போ இந்த சில சமயங்கள்ல இந்த ஊழியத்தில் ஏன் தோல்விகள் வருகிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அறிவின் குறைவால் தோல்விகள் வருகிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப மிக குறைவான விஷயம். யாராவது ஒருத்தர் வந்து ஜென்யூனா அவருக்கு நாலேஜ் இல்லப்பா, நான் ரொம்ப நல்ல மனுஷன், நல்ல ஊழியத்துல இருக்கிற என்ன சொல்ற விசுவாசத்தோடு ஊழியம் செய்கிற மனுஷன் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அவர்கள் தானாக வேதத்தை தேடி வந்து படித்து கற்று அறிந்து தெரியாத விஷயத்தை எல்லாம் வந்து மற்ற போதரிடத்துல போய் சென்று கேட்டு அறிந்து உண்மையும் உத்தமா ஊழியம் செய்வார்கள். அதனால வந்து அந்த இவர்களுக்கு வந்து அந்த 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 அறிவில்லாமல் தான் அவர்களுடைய ஊழியம் தோற்றுவிட்டது அப்படிங்கிற விஷயமே கிடையவே கிடையாது. ஒரு ஊழியம் ஏன் தோற்றுறது அப்படின்னு கேட்டோம்னா அது அறிவில்லாமையெல்லாம் இல்லை, அது என்னன்னா அவர்களுடைய குணாதிசயங்கள் கெட்டு போனதுனால்தான். ஒரு தவறான ஒரு அவர்களுக்குள்ள அந்த இந்த பேட் கேரக்டர்ஸ், அந்த தவறான அந்த குணாதிசயங்களை அவர்கள் வளர்த்து கொண்டதுனால, அதற்கு வந்து அந்த குணாதிசயங்களை அவர்களுக்கு தீனி போட்டு வளர்த்ததுனால தான் என்ன பண்ணதுன்னா அந்த ஊழியம் அழிகிறதுன்னு நான் பார்க்கிறேன். எவ்வளவு ஊழியத்தை நீங்க பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆரம்ப காலத்துல அருமையாகவும் அற்புதமாகவும் இருந்த ஊழியங்கள் விழுந்து போனதாய் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. எத்தனை ஊழியத்தை அந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கீங்க? பல ஊழியங்களை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அந்த மாதிரி. ஏன் அப்படியாகுது? ஏன் அவங்களுக்கு அறிவில்லாமையா? அறிவெல்லாம் இருக்கு, இன்ஃபர்மேஷன்ஸ் அதெல்லாம் அவங்க மண்டையில நல்லா இருக்கு, தியாலஜி அதெல்லாம் தெரியும் அவங்களுக்கு தலையில, எல்லா இன்ஃபர்மேஷனும் அவங்க தலையில இருக்கு. ஆனால் எதனால் விழுந்து போனார்கள்? அவருடைய கேரக்டர்ஸ், டெஃபிஷியன்சிஸ் இன் கேரக்டர். அதனால வந்து என்னன்னா பல ஊழியங்கள் அவர்கள் வீழ்வதும் தோல்வியுறுவதும் அவர்களுக்கு அறிவின் குறைவினால் இல்லை, அவர்களுடைய அந்த அந்த குணாதிசயங்களின் வீழ்ச்சியினால்தான் என்ன பண்றாங்க, அவங்களுடைய ஊழியங்கள் தோல்வி அடைகிறது. ஓகேங்களா? அப்ப என்ன பண்ணணும்னா அதான் சொன்னாங்க, இதை வந்து ஒரு ஊழியத்தை நீங்க வந்து உங்களுடைய ஊழியத்தை நீங்க வந்து ஒரு வெற்றிகரமான பாதையில கொண்டு போன்னு சொன்னீங்களேன், ஒருவரை ஞானத்தின் பாதையில் நடத்துவதற்கு முன்பாக
நீங்கள் ஞானத்தின் பாதையில் நடக்க வேண்டும். நீங்களே ஞானத்தின் பாதையில் நடக்கவில்லை என்றால் எப்படி இன்னொருவரை ஞானத்தின் பாதையில் நடத்தி கொண்டு போக முடியும்? இப்போ ஒரு உதாரணமா சொல்றேன். ஒருத்தருக்கு வந்து பார்வை குறைபாடு அல்லது பார்வை இல்லை, அப்படிப்பட்ட ஒரு மனிதனை நீங்க வந்து என்ன பண்றீங்க, நீங்க கைப்பிடிச்சு நீங்க நடத்தி கொண்டு போறீங்க. எப்படி நடத்தி கொண்டு போவீங்க? நீங்க அந்த பாதையில நடக்காம இன்னொருத்தர் நடத்தி கொண்டு போயிட முடியுமா? அப்படி நடத்தி கொண்டு போக முடியுமா? முடியாது இல்லையா? அப்ப என்ன பண்ணணும்னா, நீங்க அந்த பாதையில் நடந்தாதான் அந்த மற்றவர்களை வந்து என்ன பண்ண முடியும், அந்த பாதையில் தன்னால் சுயமாக நடக்க முடியாதவர்களை நீங்கள் நடத்தி கொண்டு போக முடியும் இல்லையா? அதுதான் அது. நீங்கள் பிறரை ஞானத்தில் வழிநடத்துவதற்கு முன்பாக நீங்கள் என்ன பண்ணிருக்கணும்? நீங்கள் ஞானத்தின் வழியில் நடந்திருக்க வேண்டும். நீங்கள் ஞானத்தின் வழியில் நடந்திருக்கவில்லை என்றால் பிறரை ஞானத்தின் வழியில் வழிநடத்துவது சாத்தியம் இல்லை. அப்போ ஊழியத்தின் தோல்விகள் எங்கிருந்து வருகிறது? அறிவின் குறைவு. அறிவு நிறைய கிடைச்சிடும், எங்க வேணா கிடைச்சிடும். நீங்க யூடியூப் ஓபன் பண்ணி பாருங்க, கொஞ்சம் நாங்க அங்கேயும் படிச்சு சில விஷயங்களை வேதத்தை கொடுத்து கட்டு தெரிந்து கொள்ளலாம். பைபிள் காலேஜ்ல கட்டு தெரிந்து கொள்ளலாம். சர்ச்சில் வந்து நீங்க பிரசங்கங்கள்ல டீச்சிங்ல கட்டு தெரிந்து கொள்ளலாம். இது மாதிரி ஆன்லைன் காலேஜஸ்லயும் நீங்க ஜாயின் பண்ணி கர்த்தருடைய வேதத்தை படிக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் எங்கிருந்து வேணாலும் கர்த்தருடைய வேதத்தை என்ன பண்ணிக்கலாம், படித்து கற்று தேர்ந்து கொள்ளலாம் இல்லையா? அப்ப வந்து அறிவின் குறைவு பிரச்சனை இல்லை, அங்க என்னதுன்னா அவர்கள் குணாதிசயங்களின் வீழ்ச்சி, அதுதான் பிரச்சனை. அப்ப அது வந்து ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. இப்போ ஒரு இந்த பப்ளிக் மினிஸ்ட்ரியல் ஸ்கில்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? அதாவது ஒருவருடைய ஊழியத்தின் அந்த 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 ஊழியத்தின் பொது வாழ்க்கையில் அவர்களுக்குள்ள திறமைகள் எதுன்னா, அவர்களுக்கு இந்த ஊழியத்தின் பொது வாழ்க்கையில் அவர்களுக்குள்ள திறமைகள், பல திறமைகள் அவர்களுக்குள்ள இருக்கலாம். என்னென்ன திறமைகள்? தியாலஜிக்கல் நாலேஜ், ரொம்ப தியாலஜி பத்தி நிறைய விஷயங்கள் படித்து அந்த தியாலஜிக்கல் நாலேஜ் அவர்களுக்குள்ள இருக்கலாம். ரெண்டாவது ஆர்கனைசேஷனல் எபிலிட்டி, அதாவது ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு ஊழியத்தை வந்து எப்படி அவர்களை வந்து அந்த மேனேஜ்மெண்ட் பண்ணும், அந்த மேனேஜ்மெண்ட் ஸ்கில் அவர்களுக்கு வந்து அருமையா இருக்கலாம். எப்படி இதை நடத்தி, எங்க இது பண்ணணும், எங்க மீட்டிங் வைக்கணும், எந்த இடத்துல ரிவ்யூ மீட்டிங் வைக்கணும், எந்த இடத்துல ஃபீட்பேக் எடுக்கணும், எந்த இடத்துல எப்படி பண்ணணும், எப்படி லீடர்ஷிப் இருக்கணும், எப்படி வந்து கான்ஃபிளிக்ஸை ரிசால்வ் பண்ணணும் அப்படின்னு பல விஷயங்கள் அந்த மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் வந்து ரொம்பவே அருமையா இருக்கலாம். இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் எப்படி மேனேஜ் பண்றது, அப்ப நான் ஹியூமன் ரிசோர்ஸஸ் எப்படி மேனேஜ் பண்றது, அப்படி இப்படின்னு பல காரியங்களை கற்று தேர்ந்து அதில் ஒரு ப்ராக்டிக்கலி அதுல வந்து ஒரு புத்திசாலியா இருக்கலாம். மூணாவது கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், அதாவது எப்படி வந்து பிறரிடம் வந்து பேசுறது, கம்யூனிகேட் பண்றது அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம். சில பேர்லாம் பாத்தீங்கன்னா போய் அவங்களோட ஊழியத்தை குறித்த ஒரு இடத்துல வந்து கம்யூனிகேட் பண்ணாங்கன்னா, நீங்க சரியா அந்த ஊழியத்தை குறித்து பேசுறீங்க, சூப்பர் அப்படின்னு உடனே வந்து அவர்களுக்கு சப்போர்ட் ரைஸ் பண்ணிட முடியும், உடனே ஃபண்ட் ரைஸ் பண்ணிட முடியும், உடனே பல காரியங்கள் செய்து விட முடியும். அப்படி யோசிப்பா, நம்ம பண்ணா ஒன்றும் சரியாக மாட்டேது, ஆனா இவர் ஒரு தடவை சொன்னாலே எல்லாமே டக் 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 நடக்குது அப்படின்னு சொல்லி பல சமயத்துல வந்து சிலரை குறித்து நம்ம ஆச்சரியப்பட்டு பார்ப்போம் இல்லையா? அப்ப என்னன்னா, இந்த ஊழியத்தின் பொது வாழ்க்கையில் வெளியில் தெரிகிற, அதாவது அந்த வெளியில் தெரிகிற அவருடைய திறமைகள் எப்படி எப்படி எல்லாம் இருக்கலாம்? தியாலஜிக்கல் நாலேஜ், இந்த இறையியல் அறிவு, அப்புறம் இந்த ஆர்கனைசேஷனல் எபிலிட்டி, எப்படி வந்து ஒரு 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 தலைமைத்துவ பண்புகள், அதாவது பண்புகள் சொல்றதை விட தலைமைத்துவ திறமைகள், என்னென்ன திறமைகள் தலைமைத்துவத்தில் இருக்கு அவங்களுக்கு, அந்த லீடர்ஷிப் ஆர்கனைசேஷன் எப்படி ரன் பண்றது அப்படிங்கிறதுக்கான ஒரு நல்ல ஒரு திறமை. அதுக்கப்புறம் என்ன, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், அதாவது எப்படி ஒரு இடத்துல வந்து போய் ஊழியத்தை குறித்து நம்ம பேசி பல காரியங்களை அவங்களோட கம்யூனிகேஷன் மூலியமா வந்து எப்படி வந்து என்ன பண்றது, அவங்க சக்சஸ்ஃபுல்லா ஊழியத்தை நடத்தி கொண்டு போகலாம் அப்படின்னு பல காரியங்களை அவள் அறிந்திருக்கலாம். அவருடைய பிரசங்கங்களை பார்த்திருக்கலாம், அவங்களுடைய டீச்சிங்ஸை பார்த்திருக்கலாம், எல்லாம் அருமையா செய்வாங்க. இது எல்லாம் தேவையில்லையான்னு கேட்டா தேவைதான். These qualities are valuable. இந்த குவாலிட்டிஸ், இந்த குணங்கள், இந்த குணாதிசயங்கள் வந்து ரொம்பவே அவசியம்தான். ஆனால் இந்த குணாதிசயங்கள் மாத்திரமே போதுமானதாக அல்ல, போதுமானது இல்லை. அந்த இறையியல் அறிவு, இந்த ஆர்கனைசேஷனல் எபிலிட்டிஸ், இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், இது மட்டுமே, இது எல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்ல வரல, இதெல்லாம் இருக்கணும். இப்போ பைபிள் காலேஜ் நீங்க பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் தியரி அண்ட் ப்ராக்டிஸ் டீச் பண்ணும், ஹோமலிட்டிக்ஸ் பிரச்சார சாஸ்திரம் அது நாங்கள் டீச் பண்ணுவோம், ஆர்கனைசேஷனல் எபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா நானே வந்து அடுத்த ஒவ்வொரு ஆண்டும் செகண்ட் செமஸ்டர் மாஸ்டர்ஸ் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிறிஸ்டியன் மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு பாடத்தை வந்து நானே இங்கே வந்து பைபிள் காலேஜில் சொல்லிக் கொடுக்குறேன். அப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கனைசிங்,
லீடிங் எல்லாமே வந்து பிளானிங், ஆர்கனைசிங், அப்புறம் லீடிங், டிரெக்டிங், அப்புறம் வந்து கெட்டிங் த ஃபீட்பேக்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் அண்ட் பல தியாலஜி ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன், எப்படி வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ரன் பண்ணணும், எப்படி வந்து மிஷனை கம்யூனிகேட் பண்ணணும், எப்படி வந்து உங்களுடைய மினிஸ்ட்ரி ப்ரோஷர்ஸ் எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணணும், எப்படி பட்ஜெட்டிங் பண்ணணும், எல்லா விஷயமும் அதில் கற்றுக் கொடுக்கப்படும் அப்படி அந்த பாடத்தில். அந்த மாதிரி அதெல்லாம் முக்கியம்தான். கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் நாங்கள் டீச் பண்றோம், ஆர்கனைசேஷன் எபிலிட்டிஸ் நாங்கள் டீச் பண்றோம், தியாலஜிக்கல் நாலேஜ், இறையியல் அறிவை குறித்து பல பாடங்கள் இருக்கிறது. இது எல்லாமே பைபிள் காலேஜில் வந்து நாங்கள் என்ன பண்றோம், சொல்லிக் கொடுக்குறோம், உங்களுக்கும் சொல்லிக் கொடுக்குறோம் இல்லையா? நீங்களும் இதெல்லாம் படிக்கிறீங்க. அப்போ இந்த திறமைகள் எல்லாம், இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் நமக்கு தேவைதானா? ஆமா, தேவைதான், முக்கியமான தேவைதான் இதெல்லாம். ஆனால் இந்த குவாலிட்டிஸ், இந்த திறமைகள் மாத்திரமே ஊழியத்தை செய்ய போதுமானதாக இருக்காது. அப்ப ஊழியத்தை செய்ய போதுமானதாக என்னென்ன இருக்க வேண்டும்? அதாவது இந்த இந்த குவாலிட்டிஸ் இருக்கு இல்லையா, இந்த தியாலஜிக்கல் நாலேஜ், இறையியல் அறிவு, ஆர்கனைசேஷன் எபிலிட்டி, இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், இதெல்லாம் வெளியில் தெரிகிற, இந்த ஊழியத்தின் பொது வாழ்க்கையில் வெளியில் தெரிகிற திறமைகள். ஆனால் அந்த வெளியில் தெரியாத அவர்களுக்குள்ள இருக்கும் இந்த அடித்தளம், அந்த ஃபவுண்டேஷன் விஷயங்கள் இருக்கு. அந்த ஃபவுண்டேஷன் என்னன்னா இன்டெகிரிட்டி, அதாவது விசுவாச என்ன சொல்றது, உண்மைத்தன்மை, நம்ம உண்மையா நம்ம நடத்துவது, ஆனஸ்டி, அந்த இன்டெகிரிட்டி, ஆனஸ்டி, அப்புறம் ஹியூமிலிட்டினா வந்து தாழ்மை, அப்புறம் வந்து ரைச்சஸ், நீதியாய் நடந்து கொள்வது. இது எல்லாமே வந்து என்னன்னா, இது சில சமயங்கள் இது வெளியே தெரியாது. நமக்குள்ள அந்த நீதியின் அந்த குணமும், நியாயத்தின் குணமும், அப்புறம் வந்து இந்த தாழ்மையின் குணமும், அப்புறம் உண்மையான குணம், விசுவாசமுள்ள இந்த குணமும், இந்த குணங்கள் எல்லாம் என்ன பண்ணணும்னா, நம்ம உள்ள இருக்கிற இந்த பிரைவேட் ஹோலினஸ், நம்முடைய தனித்துவ, அதாவது நம்முடைய பிரைவேட்டுக்கு தமிழ் என்ன சொல்லுவாங்க சார்? பாஸ்டர் எனி வேர்ட் தமிழ்? இது the private life, தனிப்பட்ட வாழ்க்கை, ரகசியம். ஓகே, தனிப்பட்ட வாழ்க்கை, கரெக்ட். அந்த தனிப்பட்ட வாழ்க்கையில் உள்ள அந்த பரிசுத்தம், அதாவது தனிப்பட்ட ஒரு மனிதனுக்கு தனிப்பட்ட பரிசுத்தம்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அப்போ இந்த தனிப்பட்ட பரிசுத்தத்தின் அடிப்படையில் தான், அதனுடைய அடிப்படையில் தான், அதோட ஃபவுண்டேஷன்ல தான் வந்து இந்த ஊழியத்தின் திறமைகள் வந்து என்னப்பட வேண்டும், கட்டப்பட வேண்டும். தியாலஜிக்கல் நாலேஜா இருக்கலாம், ஆர்கனைசேஷனல் எபிலிட்டியா இருக்கலாம், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸா இருக்கலாம், என்னென்ன விஷயங்கள் ஊழியத்தில் உள்ள பல திறமைகளா இருக்கலாம். ஊழியத்தின் பொது வாழ்க்கையில் உள்ள பல திறமைகள் வந்து நம்ம வளர்த்துக்கொள்ளலாம், தப்பே கிடையாது. ஆனால் அது எதன் மீது கட்டப்பட்டிருக்கிறது? தாழ்மையின் மீது கட்டப்பட்டிருக்கிறதா? பரிசுத்த வாழ்க்கையின் மீது கட்டப்பட்டிருக்கிறதா? நீதியும் நியாயமாய் நடப்பதன் மீது கட்டப்பட்டிருக்கிறதா? ஒரு எப்படி ஒரு தாழ்மையான குணம் நமக்குள்ள இருக்கிறதா? இது எல்லாமே உண்மைத்துவம் நமக்குள்ள இருக்கிறதா? இதன் மேல்தான் வந்து அதன் மேல்தான் என்ன பண்ணணும்னா இந்த ஊழியத்தின் திறமைகள் கட்டப்பட வேண்டும். சில பேர் வந்து அந்த திறமைகள் மட்டும் எனக்கு இருந்தா போதும், அந்த தியாலஜிக்கல் நாலேஜ், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், ஆர்கனைசேஷன் எபிலிட்டி, இது மட்டுமே இருந்தால் போதும் என்று நினைக்கக்கூடிய சில பேர். அது மட்டும் இருந்தாலும் சரி வராது. இப்ப நான் வந்து ஒரு இடத்துக்கு போயிருந்தேன், மதுரைக்கு ஒரு இடத்துக்கு போனா, ஒரு பெரிய சர்ச். அந்த பெரிய சர்ச்சோட பாஸ்டரோட அண்ணன் யாருன்னு சொன்னோன்னா உங்களுக்கு உடனே தெரிஞ்சிடும் அது யாருன்னு. அவர் வந்து சமீப காலத்துல வந்து சிறைக்கும் சென்றார். அதுவே போதும் நினைக்கிறவங்களுக்கு அது யாருன்னு புரிந்து கொள்ள. அவருடைய தம்பி வந்து என்னன்னா மதுரையில ஒரு பெரிய சர்ச் வச்சிருக்காரு. அவர் என்னுடைய நண்பருக்கும் தெரிஞ்சவர் தான். அப்போ அவர் என்ன பண்ணிருக்காங்க, சொன்னாங்க, பாஸ்டர் எங்க சர்ச்ல ஒரு பையன் இருக்கான், அவனுக்கு கொஞ்சம் ட்ரைனிங் கொடுங்க அப்படின்றாங்க. எங்களுக்கு சின்ன சபை தான், அவருக்கு நாங்க சம்பளம் எல்லாம் கொடுக்க முடியாது. அவருக்கு பரவாயில்ல, நாங்க சம்பளம் கொடுத்துறோம், நீங்க வந்து அவரை வச்சுக்கோங்க. இவர் வந்து அங்க போய் வந்து ரொம்ப நாளா ஸ்பையா வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, சில நாட்கள் கழித்து அவங்க வந்து ஒரு இடத்துல வந்து 2வது மாடியில இல்ல ஒரு கட்டடத்துல 2வது மாடியில தான் வந்து ஒரு ஹாலை ஹையர் பண்ணி அங்கதான் வந்து சர்ச் நடத்திட்டு இருக்காங்க. அங்க போய் எனக்கு காட்டின இந்த இடத்துல தான் அங்க சர்ச் நடத்திட்டு இருந்தோம் அப்படின்னு. ஓகே, அந்த சர்ச்சுக்கு ஆப்போசிட், அது வந்து ஒரு கார்னரான ஏரியா. அந்த சர்ச்சுக்கு ஆப்போசிட்ல கொஞ்சம் தள்ளி ஒரு ஆலமரம் இருக்குது. அந்த ஆலமரத்துல ஒரு சின்ன ஒரு இரும்பு தூண்ல மாதிரி வச்சு ஒரு சின்னதா ஒரு விநாயகர் சிலை வைத்து ஒரு சின்ன ஒரு வழிபாடு அவங்க நடத்திட்டு இருப்பாங்க.
என்னாச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து போலீஸ் எல்லாம் வந்து எப்படி நீங்க இங்க நடத்தலாம் அப்படி இப்படின்னு அந்த ஆர்எஸ்எஸ் இந்த அவங்க இவங்க எல்லாம் வந்து இந்த அந்த இந்து முன்னணி அவங்க எல்லாம் வந்து பிரச்சனை பண்ணி அந்த இடத்துல நீங்க நடத்தவே கூடாதுன்னு சொல்லி அங்க அனுப்பிச்சுட்டாங்க. இப்போ இவர்களுக்கு வந்து ரொம்ப வருத்தம். அப்போ வந்து என்ன பண்ணாங்க, இதை குறித்து வந்து முதலமைச்சருக்கு ஒரு கடிதம் மாதிரி அவங்க எழுதி போட்டுட்டாங்க. அப்ப அதை குறித்து திரும்பி வந்திருக்கு. அப்போ அதுக்கு அது திரும்பி 2 மாசம் 3 மாசம் கழிச்சு வர்றதுக்குள்ளேயே அந்த இடத்துல இருந்து அவங்க காலி பண்ணி வேற இடத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு விட்டாங்க. இந்த மாதிரி நீங்க அனுப்பிச்சுட்டு இருக்கீங்க, நீங்க இடத்த மாத்திட்டீங்க, நீங்க எழுதி கொடுங்க. அப்ப அந்த போலீஸ்காரர் சொல்லியிருக்காரு, பாஸ்டர் இதை செய்ததே உங்க பாஸ்டர்ல ஒரு ஆள் தான். இதை வந்து ஹிந்துக்காரங்க செய்யல, பாஸ்டர்ஸ்ல ஒரு ஆள் தான் இதை செய்தது அப்படின்னு. இவரும் கேட்டோன்னே பயங்கர பெரிய அதிர்ச்சி ஆயிடுச்சு. என்னடான்னு சுத்தி முத்தின்னு பார்த்தா இப்படிப்பட்ட அந்த பெரிய சபையை நடத்துகிற ஒரு மனிதன் தான் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த ஒரு சிறிய சபை வந்து ஆரம்பிச்சிருக்கு, இதை வந்து வளர விடக்கூடாது அப்படின்றதுக்காக என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த ஆர்எஸ்எஸ் அவங்களையெல்லாம் இது பண்ணி அவர்களெல்லாம் ஏவி விட்டு இந்த இடத்துல வந்து இந்த ஊழியத்தை நீங்க தடை செய்யுங்கன்னு. ஏன் இப்படி நடக்குது? அவ்வளோ பெரிய ஊழியத்தை நடத்தக்கூடிய அவர்கள், பெரிய இந்த மெகா சர்ச் போல வைத்து நடத்தக்கூடிய அவர்கள், ஏன் அவர்கள் வந்து அவர்களுக்கு இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், எபிலிட்டி, ஆர்கனைசேஷன் எபிலிட்டி, தியாலஜிக்கல் நாலேஜ் எல்லாமே இருக்குதே, ஆனால் அவங்களுக்கு இல்லை ஏன் இந்த மாதிரி விஷயங்கள்ல அவர்கள் ஈடுபடுறார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, அவர்களுக்குள்ள இந்த உண்மைத்துவம், ஆழ்மை, நீதியாய் நடந்து கொள்ளுதல் அப்படிங்கிற அந்த 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 ஞானத்தின் குணாதிசயங்கள் அவர்களுக்குள்ள இல்லாமல் போகிறது. அப்ப என்னன்னா, கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக பிரியமான ஊழியம் செய்ய நினைத்தால் வெறும் இறையியல் அறிவும் உங்களுடைய கம்யூனிகேஷன் எபிலிட்டியும் உங்களுடைய ஆர்கனைசேஷன் எபிலிட்டியும் உங்க தலைமைத்துவத்தினுடைய உங்க திறமைகளும் போதாது. அவைகள் இந்த குணாதிசயங்கள் வந்து இந்த திறமைகள் வந்து உங்களுக்கு அவசியம். ஆனால் அது அதை மட்டுமே வைத்துக் கொண்டு நான் ஊழியம் செய்து விடுவேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அப்படிப்பட்ட ஊழியம் கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக பிரியமான ஊழியமாய் இராது. நல்லா தெளிவா நினைச்சோம். அப்போ நமக்கு முக்கியமான குணாதிசயங்கள், the ministry ultimately depends on wisdom. கர்த்தருடைய ஊழியம் எதன் மேல் கட்டப்பட வேண்டும்? ஞானத்தின் மேல் கட்டப்பட வேண்டும். அப்போ என்னன்னா அந்த எஃபெக்டிவ் மினிஸ்ட்ரி, ஒரு உண்மையில ஒரு அருமையான ஒரு ஊழியத்தின் வாழ்க்கை எங்கிருந்து தொடங்குகிறது தெரியுங்களா? டெவலப்மெண்ட் ஆஃப் காட்லி லைஃப். நம்முடைய வாழ்க்கையில் நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையை வளர்ப்பதில் இருந்துதான் ஒரு நல்ல ஊழியம் கட்டப்படுகிறது. அதான் சொன்னேன், நாம் ஞானத்தில் நடக்கவில்லை என்றால் ஒருவரையும் ஞானத்தில் வழிநடத்த முடியாது. நாம் ஞானத்தில் நடக்கவில்லை என்றால் மற்றவர்களை ஞானத்தில் வழிநடத்த முடியாது. அப்ப ஞானமாய் நடப்பது என்பது என்ன? கர்த்தருக்கு பயந்து நடப்பது. அப்ப கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது என்ன இருக்கணும்? நமக்குள்ள இந்த உண்மைத்துவம், நமக்குள்ள இருக்கிற இந்த தாழ்மை, நீதியாய் நடந்து கொள்ளுதல் அப்படின்னு பல ஞானத்தின் இந்த குணாதிசயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும். அதுதான் டெவலப்பிங் a godly லைஃப். அதாவது ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கை நம்ம என்ன பண்றது? ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளருதல். அதன் மேல்தான் ஊழியம் கட்டப்படுமே தவிர நமக்குள் அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை இல்லை என்றால் நம் எத்தனை ஊழியத்தின் திறமைகள் வைத்திருந்தாலும் சரி, அது கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக பிரியமான ஊழியமாக இராது. அது ஒரு தோல்வியுற்ற ஊழியமாகவே இருக்கும். இது வந்து எல்லாருக்கும் சொல்லுங்க. முதல்ல சொல்லக்கூடிய விஷயங்கள் இதுதான். யாராவது ஒருத்தர் வந்து நான் ஊழியத்துக்கு போகணும்னு நினைக்கிறேன், உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய ஊழியம் உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் மீது தான் கட்டப்படும். உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையையும் உன்னுடைய ஊழியத்தின் பொது வாழ்க்கையும் பிரிக்க முடியாது. உன்னுடைய தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையும் தனிப்பட்ட பரிசுத்தையும் நீ நீக்கிவிட்டு ஊழியத்தின் திறமைகளை மாத்திரமே வைத்துக் கொண்டு ஊழியம் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அது கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக பிரியமா இராது என்பதை வந்து நீங்க தெளிவா சொல்லிக் கொடுக்கணும். நாமளும் கத்துக்கணும். ஊழியத்தில் வந்து புதிதாக வரக்கூடிய அந்த வாலிபர்களுக்கும் வந்து இந்த விஷயத்த ஆரம்பத்திலிருந்தே சொல்லிக் கொடுக்கணும். இதுதான் முக்கியம். சில பேர் வந்து நிறைய டேலண்ட், நல்ல கிட்டார் வாசிச்சு நல்ல பாட்டு பாட பழகிட்டுனா, நிறைய கார்டு போர்டு பழகிட்டுன்னா, கீபோர்டு எல்லாம் போட்டு பழகிட்டுனா, நான் வந்து ஊழியத்துல எப்படியா போய் தப்பிச்சிடலாம், எல்லாரும் பண்ண நான் மேல வந்துடுவேன். சில பேருக்கு அப்படி என்ன, சில பேர் வந்து இதுதான் அவங்களுடைய ஊழியத்துல வந்து ஆவதற்குன்னு ஒரு பாட்டு வச்சிருக்காங்க. என்னதுங்களா பாட்டு? ஆரம்பத்துல கீபோர்டு கிளாஸ் எல்லாம் போய் மியூசிக் நல்லா கத்துக்குவாங்க, நல்லா பாட்டு பாடுவாங்க. பாட்டு பாடி என்ன பண்ணுவாங்க? அடுத்து பாட்டு கம்போஸ் பண்ணுவாங்க. நல்ல பாட்டு கம்போஸ் பண்ணி அதை வந்து ரிலீஸ் பண்ணி இந்த பாட்டுல வந்து சக்சஸ் ஆயிடுவாங்க.
எல்லாம் பாட்டு எல்லாம் எல்லா சபைகளும் அங்க இங்கேயும் அந்த பாட்டு ஃபேமஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த பாட்டு அங்க இங்கேயும் வந்து எல்லா இடத்துலயும் பாட்டு ஃபேமஸ் ஆனதுக்கு அப்புறம் அப்புறம் ஒரு மீட்டிங்கை போடுவாங்க. பாட்டு கேட்ட எல்லாரும் அந்த மீட்டிங்க்கு வருவாங்க. ஓ, இவர் இந்த பாட்டுக்காரர் தானே, பாட்டு கேட்ட எல்லாரும் மீட்டிங் வருவாங்க. அப்புறம் மீட்டிங் வந்ததுக்கு அப்புறம் இவர் வந்து அப்படியே பெரியவர். இதுதான் வந்து இவர்கள் தேர்ந்தெடுக்கிற பாதை. பல பேர் இன்னைக்கு இருக்கிற இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற கிறிஸ்தவ ஊழியத்தில் இருக்கிறவங்க பல பேர் இந்த பாதையில் வந்தவர்கள். அதனால நான் என்ன சொல்றேன்னா, அதாவது கர்த்தருடைய ஆராதனைக்காக பாடல் வந்து எழுதுவது தவறுன்னு சொல்ல வரல, அது செய்யலாம், தப்பே கிடையாது. ஆனால் என்னுடைய இந்த பாடலின் திறமை, இந்த ஊழியத்தின் திறமையை மாத்திரம் வைத்துக் கொண்டு நான் வந்து ஊழியம் செய்து விடுவேன் என்று நினைப்பது தவறான சிந்தனை, தவறான நோக்கம். ஊழியம் திறமையின் மீது கட்டப்படுவதில்லை. எதன் மேல் கட்டப்படுகிறது? தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மேலும் தன்னுடைய தனிப்பட்ட பரிசுத்தத்தின் மேலும் தான் ஊழியம் கட்டப்படுகிறதே தவிர திறமையின் மேல் ஊழியம் கட்டப்பட முடியாது. அப்படி கட்டப்பட்டால் அது கர்த்தருக்கு பிரியமான ஊழியமாகவும் இருக்காது. இது ரொம்ப தெளிவா எழுதி வச்சுக்கோங்க, எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுங்க. அதை ஊழியம் திறமையின் மீது என்ன பண்ணுது? கட்டப்பட்ட திறமையின் அசித்தவாரத்தின் மேல் கட்டப்பட்ட காரியமாக இருக்கவே முடியாது. எது மேல கட்டப்பட்டுரும்? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நம்முடைய தனிப்பட்ட பரிசுத்த வாழ்க்கையின் மேல்தான் இந்த ஊழியம் கட்டப்பட வேண்டும். இது வந்து நம்ம வந்து ரொம்ப தெளிவா பார்க்கிறோம். இப்போ இந்த இந்த அதான் இந்த ஊழியத்துல வந்து எப்படி இருக்கணும்னா, முதலாவது பர்சனல் கேரக்டர், அதுதான் வந்து ஃபவுண்டேஷனல் கோர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபோக்கஸ் ஆன் ஹியூமிலிட்டி, அதாவது தாழ்மை, டீச்சபிலிட்டி, யாராவது ஒருத்தர் சொல்லிக் கொடுத்தால் அதை ஏற்றுக்கொள்கிற மனம், கற்றுக்கொள்கிற மனம், அது. மூன்றாவது என்ன? பிரைவேட் ரைச்சஸ்னஸ், ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில நீதியாய் வாழ்வது. இப்படிப்பட்ட குணங்கள் தான் வந்து என்னன்னா அடிப்படை. இந்த அடிப்படையின் மீதுதான் அடுத்த ஒரு ஒரு சர்க்கிள் வரும். அது என்னன்னா இன்டர்பர்சனல் மினிஸ்ட்ரி. அதாவது நம் மற்றவருக்கு என்ன பண்ண முடியும்? ஊழியத்தில் அவர்களே வழிநடத்த முடியும். எப்படி? இந்த மாதிரி நீங்க கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிப்பது மூலமாகவும், கவுன்சிலிங் மூலமாகவும், இன்னும் பல காரியங்கள் மூலமா ஊழியம் செய்யும் போது என்ன பண்ணலாம்னா, நம்ம பிறரோடு இணைந்து ஒரு குழுவாக இணைந்து மற்றவரோடத்துல நம்ம என்ன பண்ண முடியும்? ஊழியம் செய்ய முடியும். இல்லாட்டி இந்த குழுவாக இருந்து நம்ம ஊழியம் பண்ண முடியும், இல்லைன்னா ஊழியம் பண்ண முடியாது. நம்ம நான் நார்த் இந்தியால வந்து உத்தரப்பிரதேசத்துல வந்து நான் போய் ஊழியம் செய்யும் போது அங்க வந்து ஒரு தம்பி இருக்காரு. அவர் வந்து நான் படிச்ச காலேஜ்ல வந்து கொஞ்ச நாள் படிச்சாரு. அவர் என்னன்னா கொஞ்சம் ஒரு காலில் கொஞ்சம் ஊனமா இருப்பார். ஆனா என்னன்னா அவருடைய மொத்த சிந்தனை என்ன, எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை தான். அப்ப வந்து ஊழியத்துல மக்களை ஏமாற்றுவார். பல காரியங்கள். விசேஷ ஜபமா, ஒரு ஜபத்துக்கு 10,000 ரூபாய், ஒரு ஜபத்துக்கு 10,000 ரூபாய். அந்த ஜபத்தினுடைய எதற்காக ஜபிக்க சொல்லி கேட்கிறாங்க பொறுத்து 10,000 ரூபாய், 5,000 ரூபாய், 8,000 ரூபான்னு ஒவ்வொரு ஜபத்துக்கு அவர் காசு பண்றாரு. அப்புறம் வந்து அதாவது ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸ் போகும்போது அங்க கிராமங்கள்ல இருக்கிற சர்வீஸ் போகும்போது என்ன பண்ணுவாருன்னா, அப்படியே இந்த மார்க்கெட்டுக்கு போய் இந்த கர்ச்சீப் வந்து இந்த 10 ரூபா கர்ச்சீப்பு, 15 ரூபா கர்ச்சீப் எல்லாம் ஒரு 10 வாங்கிட்டு போயிடுவாரு. அதெல்லாம் வந்து இந்த கர்ச்சீப்ல எடுத்து இதுல வந்து பாத்தீங்கன்னா அபிஷேகம், ஆண்டோடைய அபிஷேகம் இந்த கர்ச்சீப்ல இருக்கிறதுன்னு சொல்லி ஒவ்வொரு கர்ச்சீப்புக்கும் 200 ரூபாய்க்கு வித்துருவாரு. இங்க சண்டே சர்வீஸ்ல வந்து விசுவாசிகிட்டே வந்து 200 ரூபாய்க்கு வித்துருவாரு. அப்புறம் வந்து இந்த பஞ்சாப்ல வந்து ஒருத்தர் இந்த அவர் பேர் என்ன, பஜிந்தர் கிடையாது, அங்குர் நருலா அப்படின்னு ஒருத்தர். அவர் வந்து அங்க பஞ்சாப்ல ஸ்டண்ட் காட்டிட்டு இருப்பாரு. அவர்கிட்ட போய் அங்க போய் வந்து அவர்கிட்ட எல்லாம் பண்ணிட்டேன், உங்களை எல்லாம் வந்து அவருடைய அந்த அபிஷேகத்தை நான் கொண்டு வந்திருக்கேன், நான் உங்க மேல அந்த அபிஷேகத்தை தெளிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் எல்லாம் பண்ணுவார். எல்லாரிடத்திலும் எல்லா மக்களிடத்திலும் வந்து இந்த பணம் வாங்கி பல ஏமாற்று வேலைகள் நடப்பார். இதனால என்ன பண்ணுச்சுன்னா, இப்ப அந்த இடத்துல வந்து கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக அந்த பர்சிக்யூஷன்ஸ் ரொம்ப அதிகமாயிட்டே இருந்துச்சு. ஒரு முக்கியமான காரணம் ஏன்னா இப்படிப்பட்ட சில பேர் இருப்பதனால தான் வந்து என்னதுன்னா கிறிஸ்தவர்களுக்கு எதிராக பல பர்சிக்யூஷன்ஸ் அங்க வர ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி அதே கோரக்பூர், அதே வந்து உத்தரப்பிரதேச இன்னொருத்தர் இருந்தார், அவரும் எனக்கு தெரியும். அவர் என்ன பண்றது, இதே மாதிரி ஊழியம் பண்ண சொல்லி பல பேர் இடத்துல பணம் பறிப்பதாகவும் அவங்களை ஏமாற்றுவதாகவும் இருந்துச்சு. இதுல வந்து ஒரு தடவை வந்து என்ன பண்ணா, அவரு பார்க்க நல்லா கலரா ஸ்மார்ட்டா இருப்பார். என்ன பண்ணியிருக்காரு,
ஊழியத்துக்கு நான் பண்றேன்னு சொல்லிட்டு எந்த ஒரு வீட்டுக்கு போய் அங்க ஊழியம் பண்றேன், ப்ரேயர் பண்றேன்னு போய் அங்க வீட்டில் உள்ள ஒரு 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 பெண்ணிடம் வந்து பேச ஆரம்பிச்சு, அந்த பொண்ணுகிட்ட எல்லாம் பேசி வா என்ன சந்திக்க வான்னு சொல்லி வந்து போன்ல பேசி, வாட்ஸ்அப்ல பேசி ஒரு இடத்துக்கு வர வச்சிட்டாரு. ஆனா இது எல்லாம் தெரிந்த அந்த அந்த வீட்டுல இருக்கிறவங்க என்ன பண்ணாங்க, அது வந்து அவங்களுக்கு கிறிஸ்துவ குடும்பம் கிடையாது, அவங்க ஒரு இந்து குடும்பம். அங்க போய் சுவிசேஷம் ஒரு தடவை ப்ரேயர் பண்ண போயிருக்காரு. அப்போ அந்த குடும்பத்தில் உள்ள ஆண்கள், அவருடைய இந்த பெண்ணுடைய அண்ணன், அப்பா எல்லாரும் வந்து அவ்வளோ அடிச்சு ரொம்பவே மோசமாக சூழ்நிலைக்கு வந்து விட்டுதான் பப்ளிக் வந்து தடுக்கலைன்னா அங்கேயே அடிச்சு கொண்டிருப்போம். அந்த அளவுக்கு இதெல்லாம் நடந்தது. அப்ப என்ன ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா, இந்த இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கும்போது என்னாங்கன்னா, இது வந்து மற்றவர்களுக்கும் இந்த ஹிந்துத்துவா போன்ற இந்த இந்த குரூப்ல இதுவே வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பா எடுத்து அவங்க என்ன பண்றாங்க, கிறிஸ்துவுக்கு விரோதமான பல காரியங்களை செய்ய ஆரம்பிச்சாங்க. உண்மையும் உத்தவமா பல பேர் ஊழியம் பண்றாங்க. ஆனால் இது போன்ற சில உண்மையும் உத்தவம் இல்லாதவர்கள்னால உண்மையா ஊழியம் செய்பவர்களும் என்னாச்சுன்னா பல பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சு. அப்போ இவர் வந்து இந்த மாதிரி கர்ச்சீஃபை வித்துட்டு இந்த மாதிரி பல காரியங்கள் செய்து கொண்டிருக்கும் போது அங்க இருக்கிற சுற்று வட்டாரத்துக்குள்ள அந்த ஊழியக்காரர்கள் பாஸ்டர்ஸ் எல்லாம் பேசி இந்த இந்த பாயிண்ட் நம்ம பேசி இதெல்லாம் செய்யாதப்பா அப்படின்னு சொல்லணும்னு சொல்லி அந்த அந்த பாஸ்ட் இடத்துல வந்து போய் அந்த அந்த பயணத்துக்கு போய் எப்படியும் போய் பேசணும்னு நினைச்சா இவர் யார்ட்டையும் பேச விடவே மாட்டார், வரவே மாட்டார். கேட்டா என்ன சொல்ல, பரமேஸ்வரிக்கு ஆத்மா கோயினை கர்த்தா அப்படின்னா வந்து உங்களுடன் பேச கர்த்தருடைய ஆவியானவரை வந்து என்னை வந்து வழிநடத்த மாட்டேங்கிறாரு, ஆனா உங்கள்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லுவார். இது அவர் வந்து என்ன பண்றது, மற்றவர்களை ஃபேஸ் பண்றதுல இருந்து தப்பிக்கிறதுக்கான காரியம். எப்படி நான் வந்து கர்த்தருடைய ஆத்மா வந்து உங்களோட பேச என்னை அனுமதிக்கவில்லைன்றார். இப்படி பண்ணி பல இடங்கள்ல அடிச்சு போலீஸ் வந்து அதுக்கு அப்புறம் இருக்கிற சர்ச்செல்லாம் விட்டுட்டு விசுவாசிகள்லாம் விட்டு இவர் விட்டுட்டு ஓடிட்டாரு. அதுக்கப்புறம் என்னாச்சு, அந்த அந்த வீட்டு சபையில இருந்த 6 பெண்களை வந்து அவர்கள் கைது செய்து 62 நாட்கள் சிறையில் வைத்தார்கள். 62 நாட்கள். இது வந்து இப்போ ரொம்ப டைம்ல ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்றேன். 62 நாள் சிறையில் இருந்தார். போன வருஷம் மார்ச் மாசத்துல இருந்து அவங்க கிட்டத்தட்ட ஏப்ரல் ஜூன் வரைக்கும் 62 நாள் சிறையில் இருந்தார். அப்படிப்பட்டதான சூழ்நிலையெல்லாம் வந்து நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் ஏன் எங்கிருந்து வருது அப்படின்னு பார்த்தோம்னா, அவருக்கு ஒரு பர்சனல் கேரக்டர், அவர்களுக்கு வந்து ஆவிக்குரிய அந்த குணாதிசயங்கள் இல்லை என்றால் மற்றவர்களோடு இணைந்து ஊழியம் செய்யவே முடியாது. ஏன்னா நீங்க மற்ற ஊழியக்காரர்களோட இணைந்து ஊழியம் செய்யும் போது, இந்த ஃபெலோஷிப்ல இருந்து ஊழியம் செய்யும் போது எங்க ஒரு சின்ன விஷயம் தான், என்னப்பா எப்படி பண்ணிட்டியே அப்படின்னு கேட்டுருவாங்க. ஆனா என்ன பண்ணுவாங்க இவங்க, என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி என்ன சொல்றது, இந்த அந்த அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்து அந்த சரியான நிலைப்பாட்டில் இல்லை என்றால் யாரு கூடயும் ஒட்ட மாட்டாங்க. ஒரு சாக்கு போக்கு சொல்லிடுவாங்க. என்ன சொல்லிடுவாங்க, அவர்கள் வந்து சரியில்லை, அவர்கள் வேதத்துக்கு புறம்பானவர்கள், அந்த பரிசுத்த ஆவியானவர் வந்து அவரிடத்துல வந்து இணைந்து ஊழியம் செய்ய என்னை நடத்தவில்லை, அப்படி இப்படின்னு பல சாக்கு போக்கு சொல்லிடுவாங்க. ஒருவருடைய அந்த அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையும் தனிப்பட்ட பரிசுத்த வாழ்க்கையும் உண்மையாக இருந்தால் யாரு கூட வேணா சேர்ந்து ஊழியம். அதாவது வந்து தவறான போதனை செய்யக்கூடிய மக்களோட சேர்ந்து ஊழியம் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. உங்களுடைய ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டினாமினேஷன் இருப்பாங்க. உதாரணமாக சொன்னோம்னா பேப்டிஸ்ட் இருக்காங்க, மெத்தடிஸ்ட் இருக்காங்க, அந்த மாதிரி ஒவ்வொரு டினாமினேஷன்ஸ் இருப்பாங்க. அந்த அட்லீஸ்ட் அவங்களுடைய டினாமினேஷன்ல இருக்கிறவங்களோட இணைந்து அவங்க ஊழியம் தாராளமா செய்யலாம். ஆனா ஒருத்தர் வந்து இதெல்லாம் தாண்டி தனியா போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை அர்த்தம். அப்ப என்ன பண்ணணும், அந்த முதலாவது இந்த பர்சனல் கேரக்டர், அதுதான் ஃபவுண்டேஷனல் கோர். அந்த ஃபவுண்டேஷனல் அந்த அந்த பர்சனல் கேரக்டர் நல்லா இருந்துச்சுன்னா இன்டர்பர்சனல் மினிஸ்ட்ரி ஒருவரோடு இணைந்து நம்ம ஊழியம் செய்வதற்கும் பிறருக்கு ஊழியம் செய்வதற்கும் வந்து நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும். அதையும் நல்லா செய்து கொண்டோம் என்றால் அடுத்துதான் 3வது விஷயம் வருது. அதான் அந்த ஸ்ட்ரக்சரல் குரூப் அப்படிம்பாங்க. அது என்னன்னா ஃபினான்ஷியல் ஸ்டூவர்ட்ஷிப், லாங் டேர்ம் பிளானிங், சிஸ்டமேட்டிக் டெசிஷன் மேக்கிங். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கனைசேஷனல் லீடர்ஷிப், ஒரு தலைமைத்துவத்தின் ஊழியம் நமக்கு கிடைக்கும். அப்படி முதல்ல தனிப்பட்ட வாழ்க்கை, தனிப்பட்ட பரிசுத்த வாழ்க்கை, தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கை, அடுத்து மற்றவர்களோடு இணைந்து ஊழியம் செய்வதல், பிறருக்கு ஊழியம் செய்தல், அதாவது பிறருக்கு வந்து அவர்களை ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஞானத்தின் பாதையில் நடத்துதல், பிறரோடு இணைந்து ஊழியம் செய்தல். இதெல்லாம் நல்லா வரும்போது அடுத்துதான் நமக்கு வந்து என்னன்னா ஆர்கனைசேஷனல் லீடர்ஷிப், அதாவது ஒரு ஊழியத்தை ஒரு ஊழியத்தின் தலைமைத்துவ பொறுப்பில் வந்து ஆண்டவர் நமக்கு கொடுப்பார்.
அப்ப அந்த தலைமைத்துவத்துல வரும்போது என்னன்னா நம்ம என்ன பல விஷயங்கள் பண்ணோம். அந்த லாங் டேர்ம் பிளானிங், அதாவது அந்த ஊழியத்தினுடைய அந்த அந்த எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும் சிந்திப்பது, அதுக்கு ஊழியத்தில் வரக்கூடிய அந்த பணம், நிதி, பொருளாதாரம் இருக்கிற எல்லா காரியங்களையும் வந்து அந்த 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 ஸ்டூவர்ட்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நல்ல ஸ்டூவர்ட்ஷிப்பா இருக்கிறதுக்கு அந்த அந்த அப்புறம் அதுக்கப்புறம் என்னன்னா இந்த சரியான இந்த டெசிஷன் மேக்கிங், சரியான அந்த முடிவுகளை எடுத்தல், இதுலெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, கற்று தேர்வார்கள். ஆனா ஃபவுண்டேஷன் என்ன? கேரக்டர், குணாதிசயம், பர்சனல் கேரக்டர், அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை. அப்போ அந்த ஹெல்தி மினிஸ்ட்ரி அவுட்புட்ஸ் ஆர் பாசிபிள் வித்அவுட் ஹெல்தி இன்புட்ஸ். அதாவது இந்த ஒரு நல்ல ஊழியத்தில் வந்து ஒரு சரியான அடித்தளம் இல்லை என்றால் நல்ல ஊழியத்தில் ஒரு நல்ல ஒரு வெற்றிகரமான ஊழியத்தை நம்ம வந்து பார்க்கவே முடியாது. சரிங்களா? அது வந்து ஒரு முக்கியமான காரியம். அப்ப என்னன்னா இந்த ஊழியத்துல வந்து அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பெரிய ஒரு ஒரு ட்ராப், அது நம்ம 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 அந்த வலையில் வந்து நம்ம விழுகிறதுக்கான ஒரு அதிக சான்ஸ் இருக்கு. அது என்ன வலைன்னா பெருமையின் வலை. மற்ற காரியங்களை வந்து நம்ம வந்து ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதாவது உங்கள் எதிரி யார் என்பது உங்கள் கண் முன்னாடி இருந்தா நீங்க அந்த எதிரி நீங்க சண்டை போட்டு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா உங்கள் எதிரி யாருன்னு உங்களுக்கே தெரியல, அந்த எதிரியை வீழ்த்துவது சாதாரண விஷயம் கிடையாது இல்லையா? அந்த எதிரி உங்களுக்குள்ளேயே இருக்கலாம். அப்ப எப்படி அந்த எதிரியை நீங்க வீழ்த்த முடியும்? ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கு இல்லையா? அப்ப என்னன்னா முதலாவது காரியம் என்னன்னா உங்கள் எதிரியை நீங்கள் வந்து புரிந்து கொள்ள வேண்டும். அப்பதான் நீங்க எதிரியை வீழ்த்த முடியும். ஆனா இந்த பெருமை என்னும் எதிரி வந்து சீக்கிரமா வந்து நம்ம ஐடென்டிஃபையே பண்ண முடியாது. நம்ம நினைக்கிறது நம்ம வந்து ஓகே நான் பெருமை இல்லையே அப்படிதான் நினைச்சிட்டு இருப்போம். ஆனால் சீக்கிரமா நமக்குள்ள பெருமை வரக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அப்போ ஊழியத்தின் பாதை உள்ளவர்கள் அவர்கள் ஒருவேளை இந்த விபச்சாரம் செய்யாமல் இருக்கலாம், திருடாமல் இருக்கலாம், கொலை செய்யாமல் இருக்கலாம், பிறரிடத்துல வந்து ரொம்ப கடினமான வார்த்தைகளும் வஞ்சக வார்த்தைகளும் பேசாமல் இருக்கலாம். இந்த மாதிரி பல காரியங்களை வந்து அவர்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து பாவம்னு பார்த்தாலே ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஆனால் பெருமை அப்படி வந்து நம்ம அறிந்து கொள்வது ரொம்ப கடினமான விஷயம். அப்போ இதையெல்லாம் தப்பித்து வரும்போது பெருமையில் விழுந்து விடுவார்கள். அப்ப இந்த பெருமையில் விழாமல் இருப்பது ஒரு முக்கியமான விஷயம். அப்பன்னா இந்த சரி இந்த பெருமையை வந்து சரி எப்படிதான் இதை கண்டுபிடிக்கிறது? நமக்குள் பெருமை இருக்கா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? முதலாவது ஓவர் எஸ்டிமேட்ஸ் பர்சனல் எபிலிட்டிஸ். அதாவது கர்த்தர் நமக்குன்னு சில தாளந்துகளின் திறமைகளையும் கொடுத்திருக்கிறார். அந்த திறமை எவ்வளவு, அந்த திறமைக்கும் ஒரு வரம்புகளும் வரையறைகளும் இருக்கிறது இல்லையா? நமக்கு ஆண்டோட திறமை கொடுத்திருக்காரு அப்படின்னா வந்து நம்ம உலகத்துல எல்லா விஷயத்தையும் சாதிச்சிட முடியாது. நம்முடைய திறமைகளுக்கும் என்னன்னா சில வரம்புகள் இருக்கிறது. அப்போ நம் திறமையின் வரம்புகளை நம் சரியாய் உணர்ந்து கொள்ளுதல். ஆனால் நம்முடைய திறமையின் வரம்புகளை நாம் அறியாமல் நம் திறமையின் மேல் தேவைக்கற்ற அளவுக்கு அதிகமான நம்பிக்கை வைக்கும் போது அது பெருமையாக மாறுகிறது. நல்லா நீங்க இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுடைய திறமைகளுக்கு நம்முடைய தாளந்துகளை என்ன பண்ணணும், அதனுடைய வரம்புகளை சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய திறமையின் வரம்புகளை மீறி நம்முடைய திறமையின் வரம்புகளை மீறி அளவுக்கு அதிகமான நம்பிக்கை நம் திறமையின் மீது வைத்திருந்தால் அது என்னங்கன்னா இது வந்து ஓவர் எஸ்டிமேட்ஸ் ஒன்ஸ் எபிலிட்டிம்பாங்க. அப்படி வைத்திருந்தால் அது பெருமைக்கு வழிவகுக்கும். இது மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஓகே நமக்குள்ள பெருமை இருக்கு, எனக்குன்னு ஒரு திறமை இருக்கு, என்னுடைய திறமையின் வரம்புக்கு மீறி என் திறமையின் மீது நான் அதீத நம்பிக்கை வைத்திருக்கிறேனா அப்படிங்க உங்களை நீங்களே சோதித்து பாருங்க. அப்படி இருந்துச்சுன்னா அது பெருமைக்கு வழிவகுக்கும். முதலாவது. ரெண்டாவது, ரிஜெக்டிங் கரெக்ஷன். யாராவது வந்து உங்களை வந்து சரியான பாதையில் நடத்துவதற்காக நீ செய்த காரியம் தவறு, இது இப்படி செய்யக்கூடாது, அப்படி செய்யணும்னு சொல்லி உங்களை யாராவது திருத்த முயற்சித்தால், அந்த திருத்துதலை நீங்கள் வெறுத்தால் அது பெருமைக்கு வழிவகுக்கும். திருத்துதலை என்ன பண்ணக்கூடாது, வெறுக்கவே கூடாது. ஒருத்தர் வந்து நம்ம இது நீங்க இப்படி செய்திருக்கிறதெல்லாம் இப்படி செஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் நம்ம சொல்லும் போது அது எனக்கு தெரியும், நீங்க சொல்ல வேண்டியதில்லை அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, அந்த கரெக்ஷனை ரிஜெக்ட் பண்ணிட்டோம்னா நமக்குள்ள பெருமைகள் இருக்குன்னு அர்த்தம். இது வந்து இந்த பெருமை எப்படி ஐடென்டிஃபை பண்றதுன்னு பார்த்துக்கணும். சரிங்களா? முதலாவது, தன்னுடைய திறமையின் வரம்புகளை மீறி
தன்னுடைய திறமைக்கு மேல் அதீதமான நம்பிக்கை வைத்திருந்தால் அது பெருமைக்கு வழிவகுக்கும். அப்புறம் யாராவது நம்மை திருத்த அவர் சரியான பாதையில் வழிநடத்த நமக்கு ஆலோசனைகளை கொடுத்தால் அதை நம்ம என்ன பண்ண வெறுத்து ஒதுக்கினால் அதுவும் நம்முடைய பெருமையின் காரணமாகவே அதை நாம் செய்கிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். மூன்றாவது முக்கியமான காரியம், seeks personal recognition over God's glory. அதாவது கர்த்தருடைய மகிமையை விட்டு தனக்கு மகிமை சேர வேண்டும், தனக்கு பேர் உண்டாக வேண்டும் என்று நினைத்தால் அது பெருமை. அதான் பாத்தீங்கன்னா இந்த ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தை பாக்குறோம். இந்த பாபேல் கோபுரத்துல என்ன பண்றாங்க, நமக்கு ஒரு பேருண்டாக ஒரு பெரிய வானலாவும் கோபுரத்தை கட்டுவோம்னு சொன்னாங்க இல்லையா. அவங்க என்ன பண்றாங்க, தனக்குத்தானே ஒரு பேர் உண்டாக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனா 12ஆம் ஆதிகாரம் என்ன பாக்குறாங்க, ஆண்டவர் ஆபிரகாமுக்கு என்ன சொல்றாரு, நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன்னு ஆண்டவர் சொல்றாரு இல்லையா. அப்போ என்னன்னா, ஒருவர் கர்த்தருடைய மகிமையை விட்டு தனக்கு பேருண்டாக வேண்டும் என்ற செயல்களில் இறங்கினால் அது பெருமையின் வெளிப்பாடு. அது பெருமையின் வெளிப்பாடு. சரிங்களா. இப்ப 3 காரியம் நாம் பார்த்திருக்கோம். என்னென்ன, தன்னுடைய திறமையின் வரம்புகளை தாண்டி தன்னுடைய திறமையின் மேல் அதீதமான நம்பிக்கை வைத்தல் பெருமையின் வெளிப்பாடு. 2வது, யாராவது ஒருவர் நம்மளை சரியான பாதைக்கு நடத்த விரும்பும் போது அவர்களுடைய அந்த திருத்தங்களை நாம் நிராகரிப்பதும் பெருமையின் வெளிப்பாடு. 3வது முக்கியமான காரியம் என்னன்னா, கர்த்தருடைய மகிமையை நிராகரித்து தனக்கு பேர் உண்டாக வேண்டும் என்று செயல்படுவது பெருமையின் வெளிப்பாடு. இதனுடைய விளைவு எப்படி தெரியுமா இருக்கும், ரிலேஷன்ஷிப், உறவுகளை முறித்து போடும். பெருமை என்ன பண்ணும், உறவுகளை முறித்து போடும். 2வது, வளர்ச்சியை நிறுத்தும். வளர்ச்சி இருக்காது, ஊழியத்திலையும் வளர்ச்சி இருக்காது, தன்னுடைய சொந்த வாழ்க்கையிலும் ஊழியத்தின் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் வளர்ச்சி இருக்காது, குடும்ப வாழ்க்கையிலும் வளர்ச்சி இருக்காது, எங்கேயுமே வளர்ச்சியை பார்க்க முடியாது. இந்த லீடர்ஷிப்ல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னா, ஒருவர் அந்த ஊழியத்துல ஒரு ஊழியத்தை அவர் தலைமையை ஏற்று நடத்துகிறான்னு வச்சுக்கோங்க. அந்த ஊழியத்தை அவர் சரியான பாதையில அவர் நடத்தவில்லை, அவருக்கு அவ்வளவு திறமை இல்லைன்னு கூட வச்சுக்கலாம். ஒருவேளை அவர்களை முடிந்தளவு மாத்திரம் செய்கிறார். அவர் என்ன பண்ணுவாருன்னா, அந்த ஊழியத்தின் வளர்ச்சியை சிந்திக்காமல் என்ன பண்றாருன்னா, நான் அந்த பொசிஷன்ல இருக்கணும், எனக்கு அந்த நாற்காலி தேவை அப்படின்னு அந்த ஊழியமே அழிந்தாலும் பரவாயில்லை, நான் அந்த நாற்காலியில் தான் இருப்பேன் அப்படின்னு திங்க் பண்ற அந்த திங்கிங் அங்க. ஏன்னா அந்த இடத்துல கர்த்தருடைய மகிமை அவர்களை உதறி தள்ளிவிட்டு தனக்கு பேருண்டாக வேண்டும்ங்கிற காரியத்தில் அவர் ஈடுபடுகிறார். அப்ப என்ன ஆகும், அந்த ஊழியத்துல வளர்ச்சி இருக்குமா, ஊழியத்தில் வளர்ச்சி இருக்காது. இப்படி செய்யும் போது என்ன ஆகும், பல சமயங்களும் உறவுகள் என்ன ஆகும், உறவுகள் முறிந்துவிடும், broken relationship. அப்புறம் என்னன்னா, அந்த growth is hindered, அதாவது அந்த அந்த ஊழியத்தினுடைய வளர்ச்சி என்ன பண்ணும், ஊழியத்தின் வளர்ச்சி தடை செய்யப்படும். இதுதான் அந்த இந்த பெருமையின் இந்த ஆபத்துகள். இப்போ ஒருத்தருக்குள்ள பெருமை இருக்கா இல்லையான்னு இந்த மாதிரி சில விஷயங்களை நீங்க கண்டுபிடிச்சலாம். நமக்குள்ள இருக்கான்னு கூட நம்ம இப்போ ஒரு சில சமயங்கள் நம்ம எப்படி செஞ்சோமா, நான் செய்கிற இந்த செயல் பெருமையின் வெளிப்பாடு, இதை நான் செய்யக்கூடாது உடனே தடுத்துனது. ஆனால் உங்களுக்குள்ள தாழ்மை இருந்துச்சுன்னா தாழ்மையின் அந்த வரங்கள் எப்படி இருக்கும், தாழ்மையின் கனிகள் எப்படி இருக்கும், இந்த தாழ்மையின் குணாதிசயங்கள் எப்படி இருக்கும். ஒருவர் தாழ்மையா இருந்தாலும் முதல்ல கர்த்தரின் மேல் நம்பிக்கையா இருக்கல்,
கர்த்தர் மேல்தான் நம்பிக்கையா இருக்கணும். அந்த முதல் விஷயம் என்ன நடந்தாலும் இது என்னால முடியுதோ இல்லையோ கர்த்தர் நடத்துகிறார், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிறதுனால தான் இந்த ஊழியம் நடக்கிறது, என்னுடைய திறமையின் மேல் இல்லை அப்படிங்கிறது வந்து நல்லா உணர்ந்து கொள்ளுதல். ரெக்கக்னைசிங் ரெக்கக்னைஸ் த டிபெண்டன்ஸ் ஆஃப் ஓன் காட். கர்த்தரின் மேல் நம்பிக்கையா இருப்பதை வந்து உணர்ந்து கொள்கிறார்கள். யாரு? தாழ்மையுள்ளவர்கள். ரெண்டாவது, ரிமைன்ஸ் ஹைலி டீச்சபிள். அப்படின்னா அவர்கள் வந்து யாராவது ஒருவர் வந்து அவர்களை கற்றுக் கொடுத்தாலோ, சரியான பாதையில் அவர்கள் வழிநடத்த முயற்சி செய்தாரோ, அவர் என்ன பண்றாங்க, உடனே வந்து அந்த காரியங்களை தாழ்மையுடன் கற்றுக்கொள்ள விரும்புகிறார். தே ஆர் ஹைலி டீச்சபிள். நாம போன இதுல கூட பார்த்தோம், எந்த ஒரு இடத்துல வந்து இன்டர்வியூல கூட பார்த்தீங்கன்னா யாராவது டீச்சபிளா இருந்தாங்கன்னா அவங்கள தான் வந்து டக்குன்னு எடுப்பாங்க. இப்போ இந்த டேலண்ட் இவங்களுக்கு இல்லைனாலும் சொன்னா டக்குன்னு பிடிச்சுக்குவாங்க அப்படிங்கிற அந்த நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் அவங்களை வந்து என்ன பண்ணாங்க, வேலையில தான் எடுப்பாங்க. ஹைலி டீச்சபிள். மூணாவது என்னன்னா, வில்லிங் டு அட்மிட் மிஸ்டேக்ஸ் அண்ட் ரிசீவ் கவுன்சில். ஒரு வேலை நமக்கு தவறு, யாருமே தவறு செய்யாம இருக்க முடியாது. ஒரு வேலை தவறு செய்திருந்தால் ஓகே, ஆமாங்க இது என்னுடைய தவறு தான், சொல்லுங்க நான் இப்ப நான் கரெக்டா பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி என்னன்னா அந்த தவறுகளை ஒப்புக்கொள்ளுதல். அப்புறம் யாராவது அதற்கான ஆலோசனைகளை எப்படி அதிலிருந்து மாறுவது, அந்த தவறுகளை தவிர்ப்பதற்கான ஆலோசனை கொடுக்கும் போது அந்த ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளும் குணம், அது தாழ்மை. தவறுகளை ஒப்புக்கொள்ளுதல், ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளுதல், இது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்து ஷேர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி வித் அதர்ஸ். அதாவது என் மேல மட்டும்தான் லைட் அடிக்கணும், என் மேல மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான் தப்பு. இப்போ ஓகே, உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். பழைய ஏற்பாட்டில் இந்த ஆசரிப்பு கூடாரத்திலும் கர்த்தருடைய ஆலயத்திலும், முதல்ல கூடாரமா இருந்துச்சு, தாவீதின் சமயத்திற்கு அப்புறம் சொலோமோன் சமயத்துல வந்து அது ஒரு ஆலயமாக கட்டப்பட்டது. இந்த இந்த ஆசரிப்பு கூடாரத்தில், அதாவது ஆரம்பத்துல இருந்து ஆலயமாக கட்டுவதற்கு முன்பாகன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் வந்து ஊழியம் செய்பவர்கள் யார் சொல்லுங்க பார்க்கலாம். யார் ஊழியம் செய்தார்கள் ஆசரிப்பு கூடாரத்தில்? ஆசாரியர்கள். ஆசாரியர்கள் ஊழியம் செய்ய. எல்லாரும் சொல்றீங்க கரெக்டா? ஓகே. யாரு ஆசாரியர்கள்? யாரு? ஆரோனின் குமார். சரி, ஆரோனின் சந்ததியர் தான் வந்து என்ன பண்ணிருக்காங்க, அந்த இடத்துல வந்து கர்த்தருடைய இந்த ஆசரிப்பு கூடாரத்துல வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஊழியம் செய்கிறார்கள். என்ன சொல்லிட்டீங்களா? கோஹத்தைட்ஸ், கெர்ஷோனைட்ஸ், மெராரைட்ஸ் அப்படின்னு இன்னும் சில கூட்டங்கள் இருக்காங்க, இன்னும் சில கிளான்ஸ் இருக்காங்க. இங்க லேவி கோத்திரத்திலேயே இருக்காங்க, ஆனால் அவர்கள் ஆரோன் சந்ததி கிடையாது. அதாவது லேவி கோத்திரம் பெரிய கோத்திரம், அதுல ஒரு ஆரோனின் சந்ததின்னு ஒரு கோத்திரம், ஒரு ஆரோனின் சந்ததி இருக்கு. அவர்கள் மட்டும்தான் ஆசாரிகளா இருப்பாங்க. ஆனா மற்றவர்கள் அவர்கள் ஆரோனின் சந்ததி கிடையாது, ஆனா லேவி கோத்திரத்துல இருந்தவர்கள். அவங்கதான் வந்து இந்த மெராரைட்ஸ் எனப்படுவர்கள், கோஹத்தைட்ஸ் அண்ட் கெர்ஷனைட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுவர்கள். இவர்கள் என்ன தெரியுங்களா பண்றாங்க, இந்த கோஹத்தைட்ஸ் என்ன தெரியுங்களா பண்ணுவாங்க, அந்த ஆசரிப்பு கூடாரத்து அந்த அந்த துணிகள், பர்தா, அந்த தொங்கல்கள் அதில் இருக்கையா, அதையெல்லாம் மடித்து அதையெல்லாம் வந்து இப்போ 40 வருட பயணத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அந்த ஆசரிப்பு கூடாரத்தை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போவாங்க. இன்னொரு இடத்துல இருந்து ஆண்டவருடைய பிரசனை எங்க நிக்குதோ அங்க கூடாரம் அமைத்திருப்பாங்க. அப்படிங்களா? நடுவுல தான் ஆசரிப்பு கூடாரம் இருக்கும். நாலாபுறமும் 3 கோத்திரங்கள் இருக்கும். அந்த கோத்திரங்கள் வந்து ஆசரிப்பு கூடாரத்தோட ரொம்பவும் நெருங்கி இருக்காது. இதற்கு நடுவில் வந்து யார் இருப்பாங்கன்னா, இந்த ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றி ஆசாரிகள் தான் லேவியர்கள் ஆசாரிகள் தங்கி இருப்பார்கள். அதுக்கப்புறம் அந்த ஆசரிப்பு கூடாரத்தின் 4 புறத்திலையும் 3 கோத்திரங்களாக தான் செட்டில் ஆயிருப்பாங்க. இப்படி வந்து அப்படிதான் பிரயாணமும் பண்ணுவாங்க, அப்படிதான் செட்டில் ஆவாங்க. சரிங்களா? இப்போ அப்படி போகும்போது அங்க வெளிப்புறத்தில் இருக்கிற அந்த துணிகள், பல அந்த கர்டன்ஸ் எல்லாத்தையும் வந்து அதையெல்லாம் மடித்து அதெல்லாம் கொண்டு போய் அவர்களுக்கு 2 வண்டிகளும் கொடுக்கப்படுது. இதை வந்து கொண்டு போகிற வேலையெல்லாம் யாருடைய வேலைன்னா இந்த கோஹத்தைட்ஸ் எனப்படுவதுடைய வேலை. அவர்களும் லேவியர்கள், ஆனா ஆரோனின் சந்ததி கிடையாது. இந்த கெர்ஷனைட்ஸ் அவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க, இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் உள்ள இந்த உடன்படிக்கை பெட்டி, இந்த பிரான்ஸ் ஆல்டர், அப்புறம் வந்து அந்த ஆல்டர் ஆஃப் இன்சென்ஸ் அந்த
அந்த தூபம் காட்டுகிற அந்த 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 ஆல்டர், அந்த டேபிள் ஆஃப் ஷூப்ரெட், அப்புறம் இந்த லேம்ப் ஸ்டாண்டுன்னு சொல்றது, இந்த மாதிரி இருக்கிற ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிற அந்த பொருட்கள் இருக்கு இல்லையா, அதையெல்லாம் கொண்டு போவார்கள். அவர்கள் எப்படின்னா அந்த ஆசரிப்பு அந்த உடன்படிக்கை பெட்டியை தோளில் சுமந்து கொண்டு போவார்கள் இல்லையா. அவர்களை அதை கொண்டு செல்வார்கள். சரிங்களா. மூன்றாவது பாத்தீங்கன்னா இந்த கெர்ஷனைட்ஸ், சாரி இந்த மெரரைட்ஸ், அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஆசரிப்பு கூடாரத்துக்காக வைக்கப்படும் இந்த தூண் இல்லையா, இந்த போல்ஸ், ராட்ஸ், அதுக்கப்புறம் அதுக்கு இருக்கப்படும் இந்த பேஸ், அதையெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அதையெல்லாம் 4 வண்டிகள் வைத்து அதையெல்லாம் கொண்டு போகிற ஊழியங்கள் அவர்கள் செய்வார்கள். அப்போ இந்த கோஹத்தைட்ஸ், கெர்ஷனைட்ஸ், மெரரைட்ஸ் சொல்லப்படும் இந்த 3 கிளான்ஸ் இருக்கிறவங்கள இவர்கள் ஊழியம் செய்யவில்லை என்றால் ஒரு ஆசாரியன் நின்று ஆண்டவருக்கு முன்பாக பலி செலுத்தி ஊழியத்தை செய்ய முடியுமா? முடியாது இல்லையா? முடியாது. அப்போ உங்களுக்கு நான் கேட்கும் போதே ஆசரிப்பு கூடாரத்தை யார் ஊழியம் செய்தா? ஆசாரியர்கள், ஆரோனின் சந்ததி. ஆனால் ஆரோனின் சந்ததிக்கு தாண்டி எத்தனை பேர் வேலை செஞ்சிருக்காங்க? நிறைய பேர் ஆண்டவர் ஊழியம் பண்ணியிருக்காங்க. ஆனா என்னன்னா ஆண்டவர் ஒவ்வொருத்துக்கும் ஒரு சிலர், நீ செய்கிற ஊழியம் பிறருக்கு தெரியும், ஆனால் மற்றவர்கள் செய்கிற ஊழியம் பிறருக்கு தெரியாது. உனக்கு நான் இந்த ஊழியத்துக்காக நான் உன்னை தேர்ந்தெடுத்துக்கிறேன். ஆண்டவர் தான் நம்முடைய ஊழியத்துக்கு என்ன பண்றாரு? தேர்ந்தெடுத்துக்கிறார். அப்போ நம்முடைய ஊழியம் என்னன்னா நம்ம தனிப்பட்டு செய்கிற ஊழியமே கிடையாது. நாம் செய்கிற ஊழியம் எல்லோரும் இணைந்து செய்கிற ஊழியம் தான். இதுல நான் ஒரு சில டைம்ல நான் ஸ்டேஜ்ல ஏறி நிற்பேன். ஒருவேளை நம்ம பிரசங்கம் செய்யலாம், டீச்சிங் பண்ணலாம். ஆனால் சில பேர் அவர்கள் மேடையிலேயே ஏறி இருக்க மாட்டாங்க, ஆனால் அவர்களுக்கு ஊழியம் இல்லை என்ற அர்த்தம். அதான் சொல்லுவாங்க என்ன நார்த் இந்தியாவில் ஒரு பேர் சொல்ல, சேவா கர்ணைக்கிலேயே மைக் செய்ய ஒரு பைக் செய்ய. அதாவது சேவை ஆண்டவர் ஊழியம் செய்யறதுக்கு 2 விஷயம் போதுமா? என்ன? ஒண்ணு பைக்கு, இன்னொன்னு மைக்கு. மைக் இருந்தா சர்ச்சுக்கு உள்ள ஊழியம் பண்றதுக்கு, பைக் இருந்தா சர்ச்சுக்கு வெளியே ஊழியம் பண்றதுக்கு. அப்ப மைக்கும் பைக் இருந்தா நாங்க ஊழியம் பண்ணிடலாம்னு நினைச்சிடுறாங்க. அது மட்டும் கிடையாது, அதை தாண்டி பல விஷயங்கள் இருக்கு. அப்போ நாம் தாழ்மையாய் ஊழியம் செய்யும் போது நாம் என்ன பண்ணோம்? நம்ம உணர்ந்து கொள்வோம், நான் மட்டுமே ஊழியக்காரன் கிடையாது, என் கூட நிறைய பேர் இருக்காங்க. அவர்களோடு அந்த ஊழியத்தின் அந்த 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 ஊழியத்தின் பாரத்தை பகிர்ந்து கொள்ளுதல். சில பேர் நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன், நான் மட்டும்தான் பண்ணிக்கிறேன். ஏன்னா அவர்களுக்குள்ள என்னன்னா அந்த பெருமை, அந்த தாழ்மை இல்லை. அதனால நான் மட்டும்தான் பண்ணேன், வேற யாருக்கும் அந்த டெலிகேட்டிங் த ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லுவாங்க, அது இருக்கு. இல்லைன்னா அது ஆபத்துன்னு சொல்லுவாங்க. ஒரு நல்ல தலைவன் எல்லா காரியமும் அவனே செய்ய மாட்டான், செய்யக்கூடாது. என்ன பண்ணணும்? அந்த வேலைகள் ஒவ்வொருத்தருக்கும் பகிர்ந்து கொடுக்கணும். அப்ப பகிரும் போது என்ன அர்த்தம்னா இந்த பர்டிகுலர் பார்ட் ஆஃப் ஒர்க், அந்த ஊழியத்தை நான் பகிர்ந்து கொடுக்கும்போது இந்த வேலைக்கு நான் உன்னை நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி அவருமே நம்பிக்கை வைத்து, அப்ப நம்பிக்கை என்னன்னா இவர்கள் அவர்களுடன் சரியான உறவில் இருக்க வேண்டும். சரியான உறவில் இருக்கணும்னா இவருக்குள்ள சரியான ஆவிக்குரிய வாழ்க்கையும் தனிப்பட்ட பரிசுத்த வாழ்க்கையும் இருக்கணும். அப்பதான் அடுத்தவர்களோடு நல்ல உறவில் இருக்க முடியும், அப்பதான் அவர்களை நம்ப முடியும். அதுக்கப்புறம் தான் ஊழியத்தை பகிர்ந்து கொடுக்க முடியும். அப்பதான் என்னன்னா எல்லா பேரும் எனக்கு மட்டுமே வரும்னு நினைக்க கூடாது. அப்போ பல ஊழியங்கள் செய்யும்போது எல்லாத்துக்கும் பிரிஞ்சு போகும் இல்லையா? ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பிரிஞ்சு போகும்போது என்ன ஆகும்? அந்த பேரும் கிரெடிட்டும் பிரிஞ்சு போகும் இல்லையா? அப்ப சில பேர் எல்லா விஷயங்களும் நானே செய்யணும், ஏன்னா எல்லா பேரும் எனக்கு மட்டுமே வர வேண்டும் நினைப்பாங்க. அப்படி கிடையாது, விஷயங்களை பிரிக்கணும். நீங்க வாங்க சர்ச்சில் எல்லாமே சில சர்ச்சுக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாஸ்டர்னா பாஸ்டர் மட்டும்தான், பாஸ்டரை தவிர யாருமே எதுவுமே பண்ண முடியாது. அவரே ஆரம்ப ஜபத்துல இருந்து அவரு ஆமேன்னு சொல்ற வரைக்கும் எல்லாமே அவரே பண்ணுவாரு. சரி, வேற யாரும் ட்ரெயின்ட் ஆள் இல்லை, ஓகே, அது புரிஞ்சுக்கலாம். ஆனா செய்கிற எல்லா வேலையும், அங்க செய்கிற முடிவெடுக்கிறது, அது இது எல்லா காரியமும் நானே தான் பண்ணுவேன். ஏன்னா நானே செய்வேன், நான் யாரையும் நம்ப மாட்டேன், நான் மட்டும்தான் பண்ணுவேன், எனக்கு மட்டும்தான் அவருடைய கிரெடிட் வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆள்கள். அது தவறான விஷயம். ஆசாரியர்கள் மட்டும் இல்ல, அவருக்கு முன்பாக, மக்களுக்கு முன்பாக ஆசாரியர்கள் மட்டும்தான் செய்யற மாதிரி தெரியலாம். ஆனா அவர்களுக்கு பின்பாக இப்படிப்பட்டவர்கள் மற்ற ஊழியர்கள் வேலை செய்யவில்லை என்றால் அவர் முன்னாடி ஊழிய செய்ய முடியாது. அப்ப என்னன்னா நீங்க உங்களுடைய அந்த அந்த லீடர்ஷிப்ல அந்த தலைமைத்துவத்துக்கு வரும்போது நீங்க ஊழியத்தின் என்ன பண்ணணும்? அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸை நீங்க என்ன பண்ணணும்? ஷேர் பண்ணணும். எல்லாத்துக்கிட்டையும் நீங்க பகிர்ந்து கொடுக்க வேண்டும். பகிர்ந்து கொடுக்கும்போது தான் நீங்க பகிர்ந்து கொடுக்காம நான் மட்டுமே செஞ்சுக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன ஆகும்னா, நான் மட்டுமே செய்றேன், அதனுடைய பேரும் புகழும் எனக்கு மட்டுமே வர வேண்டும் அப்படிங்கிற சிந்தனை வர ஆரம்பிச்சு. நீங்க செய்யறது நீங்க பகிர்ந்து கொடுத்து பாருங்க. அப்ப நீங்க சொல்லலாம், இந்த ஊழியத்தை இவர் தான் செய்தார், அந்த ஊழியத்தை அவரு செய்தார்,
மற்ற ஊழியத்தை அவரு செய்தார். அப்ப நாங்களும் சேர்ந்து இணைந்துதான் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறோம். இது வந்து எனக்கு மட்டும் பேர் உண்டாக இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம வந்து என்ன பண்ணலாம், அந்த பெருமையினுடைய அந்த வலைகளிலிருந்து நம்ம தப்பி விடலாம். இதுதான் வந்து இந்த தாழ்மையின் கனிகள், குணங்கள். இப்போ இயேசு கிறிஸ்துக்குள்ள எல்லா அதிகாரமும் இருக்கிறது. ஆனா என்ன பண்ணாரு, ஒரு இரக்கத்துடனும் தாழ்மையுடன் தான் என்ன பண்றாரு, அவர் ஊழியம் செய்கிறார். அந்த அந்த உண்மையான அந்த அந்த மகத்துவம் எங்கிருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு உண்மையுள்ள ஊழியத்தில் தான் வருது. அந்த செல்ஃப் சொல்லுவாங்க இல்லையா, தன்னைத்தானே பெருமைப்படுத்தி தன்னை பற்றி பெருமை எல்லா இடத்துலயும் சொல்றது. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா சொன்னேன், சாட்சி சொல்லுங்கன்னு சொன்னா அவர் வந்து தன்னுடைய சொந்த புராணையும் பாடிட்டு இருப்பாங்க. இங்கிலீஷ்ல இருந்த நாங்க வந்து செமினரி லாங்குவேஜ்ல வந்து சொல்லுவோம், ப்ளோயிங் their own trumpet அப்படின்னு. அதாவது தன்னுடைய சொந்த புராணத்தையே பாடுறதுன்னு சொல்லுவாங்க. அப்ப என்னன்னா, என்ன விஷயம் அப்படி ஊழியங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டா போதும், அங்க நான் போய் அப்படி அருமையான ஊழியம் பண்ணிருந்தேன், நான் போன முன்ன உடனே நான் ஜெபம் பண்ண அப்படி ரெடி ஆயிடுச்சு, அப்படி பண்ண அதாயிருச்சு, அதை பண்ண இதாயிருச்சு, சொந்த புராணத்தையே பாடிட்டு இருப்பாங்க. ஆண்டவருக்கு மகிமை எங்கப்பான்னு கேட்டா அதெல்லாம் நம்ம திருடிட்டோம்ப்பா. ஆண்டவருடைய மகிமையை திருடுறது வந்து ரொம்பவே மோசம். பெருமை ஆண்டவருடைய மகிமையை திருடி வச்சு. ஆண்டவருடைய மகிமையை திருடுறவன் யார் தெரியுங்களா? திருட முயற்சி செய்தவன் யார் தெரியுங்களா? பிசாசானவர். அப்ப நம்மளும் இந்த ஆண்டவருடைய மகிமையை திருட முயற்சி செய்தால் ஆண்டவருடைய பிள்ளையா இருக்க முடியுமா? முடியாது. அப்போ வந்து ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்ம வந்து என்ன இந்த பெருமையின் வலையில் மாத்திரம் விழாமல் இருக்க வேண்டும். அது ரொம்பவே முக்கியம். ஊழியத்தின் பாதையில் பெருமையின் வலையில் மட்டும் விழாமல் இருப்பது, விழாமல் தன்னை தற்காத்துக் கொள்வது ரொம்பவே முக்கியம். அதுக்காக நீங்க ரொம்ப விசேஷித்த விதமா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எக்காலத்துல வந்து எனக்கு அந்த ஞானத்தை கொடுங்க, சரியான பாதையில நான் வழிநடத்துங்க, பெருமையில நான் விழுந்து விடவே கூடாது அப்படிங்கிற விஷயத்த நீங்க ரொம்ப தெளிவா இருங்க. அந்த பெருமையினுடைய அந்த 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 சிம்டம்ஸ் என்ன, அறிகுறிகள் என்னன்னு பல விஷயங்களையும் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இந்த மாதிரி விஷயங்கள் வராமல் என்ன பண்ணணும், நம்மை நாமே நாம் தற்காத்துக் கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. சரிங்களா? இப்ப இந்த உலகத்துல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 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 விசேஷமா நீதிமொழிகள் புத்தகம் என்ன பண்ணுதுன்னா, தலைவர்களை வந்து அது எதுவுமே சீர்தூக்கி பார்க்குது. உலகத்தை போல் சீர்தூக்கி பார்ப்பது. நீதிமொழிகள் தலைவர்களை வேறு விதமாக சீர்தூக்கி பார்க்கிறது. உலகத்தை போல இல்ல. இந்த வேர்ல்ட்ஸ் மெட்ரிக்னு சொல்லுவாங்க. உலகம் வந்து எப்படி தலைமைத்துவத்தை சீர்தூக்கி பார்க்கிறது, திறமையின் அடிப்படையில் சீர்தூக்கி பார்க்கிறது. ஆனால் வேதம் என்ன செய்ய, நீதிமொழிகள் என்ன செய்கிறது, ஞானத்தின் அடிப்படையில் வந்து தலைமைத்துவத்தை என்ன பண்ணுது, சீர்தூக்கி பார்க்கிறது. இப்ப உலகத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அவருடைய எபிலிட்டிஸ், அவர்களுடைய திறமைகள், அவர்களுடைய சாதனைகள், அவர்கள் வந்து இந்த பொது வாழ்க்கையில் அவர்கள் கண்ட வெற்றிகள், அதை பற்றி தான் ஃபோக்கஸ் பண்ணுது. அவங்க சில பேர் அவங்க பெரிய லீடர், அதை சாதிச்சிருக்காங்க, அதை பண்ணிருக்காங்க, இதை பண்ணிருக்காங்க, அப்படி இப்படி. அப்ப உலகம் வந்து எப்படி வந்து அளக்கிறது, ஒரு இந்த தலைமைத்துவத்தை எப்படி அளக்கிறதுன்னு பார்த்தோம்னா, அவர்களுடைய திறமைகள், அவர்களுடைய சாதனைகள், அவர்கள் வந்து கண்ட வெற்றிகள், இதை வைத்துதான் வந்து உலகம். ஆனால் வேதம், நீதிமொழிகள் அப்படி கிடையாது. நீதிமொழிகள் என்ன, ஒரு மனிதன் உண்மையாகவும் உத்தமமாகவும் எப்படி இருக்கிறான், அவன் வந்து எவ்வளவு கடின உழைப்பாளியாக இருக்கான், எவ்வளவு நீதி உள்ளவனா இருக்கான், அதை வச்சுதான் ஒருத்தருடைய தலைமைத்துவ பண்பை என்ன பண்ணுது, இந்த இந்த நீதிமொழிகள் என்ன பண்ணுது, அளவிடுகிறது. இப்ப என்னன்னா, இவர் எப்படி பண்ணாங்க, இந்த உலக பிரகாரமான இந்த 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 அளவீடு எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம்னா, அவருடைய அந்த திறமை, அவங்க என்னென்ன டெக்னிக் யூஸ் பண்றாங்க, அதை பத்தி தான் வந்து ஓகே, அந்த லீடர் வந்து அவங்க அப்படி டெக்னிக் யூஸ் பண்றாங்க, அவருக்கு அந்த திறமை இருக்கு, அந்த நுணுக்கங்கள் இருக்கிறது. ஆனா வேதம் அப்படின்னு சொல்லல. வேதம் என்ன சொல்றது, எந்த அளவுக்கு ஒருத்தன் வந்து அந்த அந்த வேறு பிரிக்கிற அறிவு எப்படி இருக்கிறது, உங்களுடைய எவ்வளவு அவர்கள் வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் முதிர்ச்சி அடைகிறார்கள், அந்த முதிர்ச்சி எந்த அளவுக்கு இருக்கு, எவ்வளவு ஞானம் இருக்கிறது, காரியங்களை வேறு பிரித்து பார்ப்பதற்கான அந்த அந்த வேறு பிரிக்கிற அறிவு எப்படி இருக்கிறது, இதைத்தான் வேதம் வந்து வந்து அதை குறித்தான் வேதம் பேசுகிறது. அப்புறம் முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்படி இந்த உலக பிரகாரமான இந்த தலைமைத்துவத்தை வந்து வந்து அவங்க பண்ணும்போது என்னன்னா, அவங்க வந்து பெரிய கூட்டத்தை தங்கள் பின்னால் கொண்டு வந்த முடியும். ஆனா அவர்கள் வந்து ஒரு நிலையான ஒரு ஆவிக்குரிய ஒரு 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 கனியை வந்து ஊழியத்தில் அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ணிட முடியாது. ஆனால் வேதம் என்ன சொல்றது, உண்மையும் உத்தமமாக ஞானத்துடன் செய்கிற இந்த தலைமைத்துவ ஊழியத்தின் மூலமாக ஒரு நிலைத்தன்மையும் நண்பகத்தன்மையும்
ஒரு உண்மையான ஒரு இன்ஃப்ளூயன்ஸ், அதாவது மக்களை வந்து கர்த்தரை நோக்கி நடத்துகின்ற அந்த உண்மையான ஒரு இன்ஃப்ளூயன்ஸ், ஒரு ஆளுமை அவளுக்குள்ள வரும். அதுதான் வந்து வேதம் காட்டுகிற என்னதுன்னா, வேதம் காட்டுகிற ஒரு உண்மையான தலைமைத்துவ பண்பு. இப்போ ஒரு ஒரு திறமையுள்ள ஒரு தலைவன் ஆவிக்குரிய வாழ்க்கை இல்லாமல், உண்மையும் உத்தமும் இல்லாமலும் கூட ஒரு திறமையுள்ள ஒரு தலைவன் என்ன பண்ணலாம், பெரிய ஜனக்கூட்டத்தை கூட்டலாம். இன்னைக்கு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. சொல்லுங்க சார், நீங்க வந்து இவ்வளோ பைபிளுடைய டாக்டர் ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா கரெக்டா சொல்லி தரீங்களே, ஆனா அவங்களுடைய சர்ச்சில் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்களே, ஆனா அங்க நிறைய பேர் இந்த பொய்யான உபதேசங்கள் செய்யறாங்களே, ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கூட்டங்கள் ஏன் வருகிறது? அதாவது அந்த அந்த தலைமைத்துவ திறமைகளை மாத்திரம் வைத்துக் கொண்டு என்ன பண்ணலாம்னா பெரிய ஜனக்கூட்டத்தை கூட்டி விடலாம். ஆனா கர்த்தருடைய சத்தியத்தின்படி நடக்க நீங்கள் வழிநடத்த வேண்டும் என்றால் என்ன பண்ணணும்? உண்மையான ஞானத்தின்படி, வேதம் போதிக்கிற ஞானத்தின்படி ஒரு தலைவன் இருந்தால் மாத்திரமே கர்த்தருக்கு பயந்து சத்தியத்தை பின்பற்றுகிற ஒரு கூட்டத்தை உருவாக்க முடியும், இல்லாட்டி உருவாக்க முடியாது. அதனாலதான் வந்து அப்போ வந்து என்னன்னா, அப்போ வந்து ஒரு உண்மையான ஒரு ஊழியக்காரன், உதாரணமாக ஒரு பாஸ்டர், அவர் எப்படி இருக்கணும், அவருடைய பேச்சு எப்படி இருக்கணும், ஞானத்தில் எப்படி அவர்களை வழிநடத்த வேண்டும் அப்படின்னு சில சமயங்களை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏதாவது ஒரு விஷயம் நடக்குதுன்னா அவர் என்ன பண்ணணும், அவர்கள் வந்து விஷயங்களை முதல்ல கேட்கணும். சில சமயங்களை வந்து என்ன பண்ணுவாங்க, பாஸ்டர்ஸ் வந்து ஒரு காரியத்தை முழுவதும் கேட்பதற்கு முன்பாகவே ஓ அப்படிதானா இவங்க இப்படிதான் சொல்லி நம்ம உடனே கன்க்ளூஷன் வந்துடும். அவசர பேச்சுல வந்துருவாங்க. அவசர பேச்சு கூடவே கூடாது. அப்ப என்ன பண்ணணும், முதல் கேட்கணும். சிந்திக்கும் போது என்ன பண்ணணும்னா, ஒண்ணு தாட்ஃபுல் டிசர்ன்மெண்ட், அப்படின்னா லிசனிங் கேர்ஃபுல்லி. அதாவது ஒவ்வொரு காரியங்கள் ஏதாவது ஒரு விஷயம் சொல்லும் போது அது வந்து யாராவது ஒருத்தர் வந்து அவர்கள் மேல தவறு இருக்கு இல்லை, ஒரு விஷயம் சொல்லும் போது அதை கூர்ந்து கவனித்து உன்னிப்பாய் கேட்கும் போது அவளுக்கு ஓகே நம்ம சொல்றதையும் வந்து நம்ம பாஸ்டர் கேட்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ரெண்டாவது என்னன்னா, அவர்கள் பேசும்போதுதான் அதனுடைய உண்மைத்தன்மையை நீங்க என்ன பண்ணலாம், நல்லா நீங்க புரிந்து கொள்ள முடியும். அப்புறம் என்னன்னா, அவாய்டிங் தி ராஷ் ஜட்ஜ்மென்ட். சீக்கிரமாவே நீங்க வந்து என்ன பண்ணா, ஒரு வேலை சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, யாராவது பாஸ்டர் இது அந்த மாதிரி அப்படி ஆயிடுச்சாமா பாஸ்டர் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ண உடனே, ஓ அப்படியா, அவங்க அப்படித்தான் போங்க அவங்க அப்படின்னு சொல்லி நீங்க அவங்க கூட காசிப் பண்ணக்கூடாது. அப்ப என்ன பண்ணா, சீக்கிரமா இது வந்து அவசரமா முடிவெடுக்கிறது, அவசரமா ஒருத்தரை வந்து நியாயம் தீர்ப்பது, இப்படி செய்யவே கூடாது. அப்ப என்னன்னா, ரொம்ப கவனமா பொறுமையா எந்த அவசரம் இல்லாம ஃபர்ஸ்ட் என்ன நடக்குதுங்கிற முழுமையா தெரிந்து கொண்டு என்ன பண்ணா, அது அந்த கிளாரிஃபை பண்ணும், எது உண்மை அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, ஒரு 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 இக்கட்டான சூழ்நிலை உங்களுடைய சபையில வரும்போது நீங்க அந்த கிளாரிட்டி உங்களுக்கு தேவை, கம்பேஷனும் உங்களுக்கு தேவை. அதாவது உண்மையும் தேவை, கிருபையும் தேவை. உண்மையுடனும் நடந்து கொள்ளணும், கிருபையுடனும் நடந்து கொள்ள வேண்டும். அப்ப என்ன பண்ணணும், அப்போ சில சமயங்கள்ல வந்து ஒருவேளை அவர்கள் தவறு செய்திருந்தால் என்ன பண்ணணும், கன்ஸ்ட்ரக்டிவ் ஹீலிங். அதாவது நீங்கள் வந்து அவர்களுக்கு வந்து என்ன பண்ணணும், அவருக்கு வந்து நல்ல கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து அவர்களுக்கு போதித்து சரியான முறையில் அவர்கள் நடத்தி கொண்டு வர வேண்டும். அவர்களை வந்து நீ தப்பு பண்ணிட்டியா, அதை வச்சே நான் வந்து உன்னை மேனிபுலேட் பண்றேன் அப்படின்னு வச்சு என்ன சில சமயங்களை வந்து இந்த பிரசங்கம் பண்ணும் போதே வந்து அப்படி இந்த குத்துற மாதிரியே பிரசங்கம் பண்ண சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து பண்ணக்கூடாது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த கர்த்தருடைய பலிபீடத்தை எதுக்காக பயன்படுத்துவாங்கன்னா, தான் யாருக்கா என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து சொல்லி காட்டணும், அவங்களுடைய ஆதங்கத்தை கொட்டுறதுக்காக வந்து கர்த்தருடைய பலிபீடத்தை பயன்படுத்துவாங்க. பண்ணவே கூடாது, பெரிய தவறு அது. நாம வந்து ஒருத்தர் தவறு செய்திருக்கலாம், அந்த தவறு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் அங்க ஸ்டேஜில் நின்று இன்டைரக்டா அவங்கள பத்தி குத்தி பேசணுக்காக பேசவே கூடாது. அந்த இடத்துல நமக்கு நின்று கர்த்தருடைய வார்த்தை நமக்கு என்ன கொடுக்கப்பட்டு நம்ம என்ன தியானித்து கொண்டு வந்தோமோ அந்த தியானத்தை தான் மக்களிடத்துல பேசணும். அப்படி ஒரு சில பேரிடத்துல ஒரு பிரச்சனை இருக்குன்னா அவர்களை தனியாக நீங்கள் சந்தித்து அவர்களிடத்துல பேசி அவர்களை சரியான பாதையில வழிநடத்தி கொண்டு வருவதுதான் நம்முடைய வேலையை தவிர, இங்க இருந்துட்டு அவங்களை குத்தி காட்டுற மாதிரி பேசுறது அது வந்து ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரனுக்கான அழகு அது கிடையாது. அப்ப என்ன பண்ணணும், ஒரு வேலையை அவர்கள் தவறு செய்திருந்தால் என்ன பண்ணணும், நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் ஹீலிங் சொல்லுவாங்க, அது நம்ம பண்ணணும். இது வந்து என்ன பண்ணணும், அது சும்மா பேசுறது மட்டும் கிடையாது, ஒரு சரியான விதத்தில் அவர்களை வழிநடத்தி கொண்டு வர வேண்டும். ஒரு வேலை சில சமயங்கள் என்ன பண்ணணும், ட்ரூத்ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷன்.
ஏன்னா கர்த்தருடைய இந்த வார்த்தையின்படி என்ன பண்ண, எப்படி நடந்து கொள்ள வேண்டும், என்ன பண்ணணும்னு சொல்லி அவங்க சொல்ல கொடுக்கும். இப்போ இப்போ ஒருத்தர் வந்து நீங்க கேட்கும் போது இந்த தாட்ஃபுல் டிசன்மெண்ட், அதாவது அவங்க என்ன செய்யணும், அந்த அந்த பகுத்தறிகிற அந்த அறிவு, அந்த அவசரமாக பேசாமல் அவசரமாக வந்து நியாயம் தீர்க்காமல் இருத்தல், அப்புறம் வந்து அவர்களுக்குள்ள வந்து ஒருத்தரை வந்து குணமாக்க வேண்டும், சரியான பாதையில கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற அந்த எண்ணம், அதுக்கப்புறம் வந்து என்னன்னா உண்மையான பாதையில் கர்த்தருடைய வார்த்தையின்படி மக்களை வழிநடத்த வேண்டும் என்கிற எண்ணம், அதாவது கிருபையும் உண்மைத்துவம் உள்ள அந்த எண்ணம் இருந்துச்சுன்னா நம்ம கேட்கிற விஷயங்களை கேட்டு நாம் பேசும்போது நம்முடைய வார்த்தைகள் கிருபியுள்ள வார்த்தைகளாகவும் கட்டுகிற வார்த்தையாகவும் இருக்குமே தவிர அழிக்கிற வாழ்க்கையாக இருக்காது. அது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். சில சமயங்கள் இப்போ சில சமயங்கள் வந்து இந்த கவுன்சிலிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இந்த ஊழியத்துல கண்டிப்பா தேவை. சில சமயங்கள்ல குடும்பங்களுக்கு மத்தியில பிரச்சனைகள் இருக்கும், சில பேர் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் இருக்கும், அந்த பிரச்சனைகள் வந்து உங்களோட சொல்லுவாங்க. அப்ப அந்த சமயத்துல வந்து நம்ம எப்படி அந்த அந்த சூழ்நிலையை கையாளுவது, எப்படி ஒருத்தருக்கு வந்து கவுன்சிலிங் கொடுக்கணும் அப்படிங்கறத வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். முதலாவது என்னன்னா, இப்போ இது உண்மை, அந்த உண்மை மட்டும் தான் பேசுவேன் அப்படி கிருபை இல்லாமல் உண்மை மட்டும் பேசணும்னு நினைக்கிற தப்பு. அந்த ஸ்பீக்கிங் த ட்ரூத் இன் லவ்னு சொல்லுவாங்க. வசனத்துல இருக்க ஸ்பீக்கிங் த ட்ரூத் இன் லவ். ஏன்னா என்ன பேசணும், அவன் உண்மை நம்ம பேசும்போது, சத்தியத்தை பேசும்போது என்ன பண்ணணும், கிருபையுடன் அந்த 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 அன்புடன் தான் அந்த சத்தியத்தை பேச வேண்டுமே தவிர வெறுப்பில் அந்த சத்தியத்தை பேச முடியாது, பேசக்கூடாது. எப்படி யோனா வந்து தீர்க்கதரிசி நினிவே பட்டணத்துக்கு போய் என்ன சொல்றான், இன்னும் 40 நாள்ல என்ன ஆகும், நீங்க அழிஞ்சு போயிருவீங்க, அவ்வளவுதான். ஆண்டோடைய சித்தம் என்ன, அங்க போய் நீ வந்து நீ தீர்க்க தரிசனம் உரை யோனா, ஏனால் அந்த ஜனங்களை வந்து இப்ப வழி விலகி போய்கிறார்கள், அந்த இடத்துல அவனுக்கு மனம் திரும்பும்படி பேசு அப்படின்னு சொல்றாரு. இல்லாட்டி 40 நாள்ல நியாயத்திற்கு வரும். ஆனா யோனாவுடைய சிந்தனை எப்படி, அவங்க எப்படியாவது அழிஞ்சு போயிடணும். yet another 40 days Nineveh shall be overthrown. 40 நாள் தான் நீங்கள் அழிந்து விடுவீர்கள். ஆனா அந்த யோனா புத்தகத்தை மொத்தமா பாத்தீங்கன்னா அது மட்டும்தான் தீர்க்க தரிசனம். நம்ம வந்து சிறிய தீர்க்க தரிசன புத்தகத்துல நீங்க அந்த கிளாஸ் நீங்க யாராவது ஒருத்தர் நீங்க இந்த கிளாஸுக்கு அதுல ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா அதை பத்தி நம்ம பேசுறோம். அதுல என்னன்னா 5 வார்த்தை தான், ஆனா வந்து அதுல இந்த மனம் திரும்புதல், ரட்சிப்பு, அந்த மாதிரி எந்த விஷயமே அதுல பேசல. நீங்க செத்துருவீங்க, முடிஞ்சது, 40 நாள் முடிஞ்சிருவீங்க. ஆனால் அவர்களே வந்து என்ன பண்ணா, தே ஃபிகர்ட் அவுட் பை தெம்செல்ஃப், அவர்களே ஒரு வழியை கண்டுபிடிச்சு அவர்களை வந்து உபவாசம் இருந்து மனம் திரும்பி எல்லா விஷயங்களும் பண்ணாங்க. கர்த்தர் அவர்களையும் பண்ணிக்கிறார். மன்னிச்சு பிடிக்கும். யோனா என்ன பண்றாரு, நான் ஒதுக்க மாட்டேன், நான் போய் இந்த நகரத்தின் கிழக்க போய் நான் உட்காந்து பார்ப்பேன், நான் எப்படி இந்த நகரம் எவ்வளவு நாள் உயிரோடு இருக்குன்னு பார்ப்பேன், என்னைக்காவது இவங்க அழிகிறீங்க, அழிவு நான் பார்த்தே தீர்வேன் அப்படின்னு சொல்லி இருக்கிற அந்த வெறுப்பு இருக்கவே கூடாது. அப்போ உண்மையை பேசும்போது நமக்குள்ள அன்பும் கிருபையும் இல்லைன்னா நம்ம பேசுற உண்மையே வந்து பிரச்சனை தான். அப்ப என்ன பண்ணுவோம், ஒரு தடவை உண்மை பேசும்போது என்ன பண்ணுவோம், ஒரு விக்கிர ஆராதனைக்காரரை பார்த்து, நீ கல்லும் மட்டையும் நீ விசுவாசிக்கிற, அதெல்லாம் ஒண்ணும் கண் இருந்தும் பார்க்காத காதலும் எல்லாம், அது சொல்றது எல்லாமே உண்மைதான். சரிப்பா, நீ பேசுகிற இந்த உண்மை கிருபையின் அன்பின் வெளிப்பாடா இருக்கிறதா, கிருபையின் வெளிப்பாடாக இருக்கிறதா? கிருபையும் அன்பும் இல்லாமல், அதனுடைய வெளிப்பாடாக இல்லாமல் வெறும் உண்மை மற்றும் பேசினால் அது எப்படி ஊழியத்துக்கு சாத்தியப்படும்? அது ஊழியத்துக்கு சரியானது இல்லை. உண்மை பேச, சத்தியத்தை பேசணும், அதுல சந்தேகமே கிடையாது. ஆனால் அந்த சத்தியத்தை பேசுறது எதனுடைய வெளிப்பாடா இருக்கணும், நமக்குள்ள இருக்கும் அந்த அன்பும் கிருபையின் வெளிப்பாடாக இருக்குமே தவிர வெறுப்பின் வெளிப்பாடாக இருக்கவே கூடாது. என்ன சில பேர் அவங்க அப்படித்தானே பண்ணாங்க, அவங்க அழியிட்டும், அப்படிதான் நடக்கணும் அப்படின்னு அந்த வெறுப்பின் வெளிப்பாடுல எந்த சத்தியத்தையும் நம்ம பேசக்கூடாது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த மாதிரி கவுன்சிலிங்ல வரும்போது உடனே சொல்யூஷன் கொண்டு வரக்கூடாது, சிம்பிளிஸ்டிக் சொல்யூஷன் உடனே வந்துடக்கூடாது. ஓ இது அப்படிதானா, அப்படிதான் இருக்கும், ஓகே அது அப்படிதான், தப்புதான் அப்படின்னு வந்து உடனே அந்த கன்க்ளூஷன் வந்துருக்காரு. அங்க இந்த கான்டெக்ஸ்டுவல் டிசைன்மெண்ட், அந்த சூழ்நிலை சந்தர்ப்பங்களை பகுத்தறிகிற அந்த ஞானம் வேணும். நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு நமக்கு நம்ம இடத்துல வந்து சில சமயங்கள்ல வந்து கவுன்சிலிங்காக வரக்கூடியவர்கள் அந்த அவருடைய சூழ்நிலைகளை
100% புரிந்து கொள்வதற்கான அந்த எல்லா இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடையாது. நம்முடைய இந்த அறிவுக்கும் சில வரம்புகள் இருக்கிறது அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். there is a limitation. அப்ப என்னன்னா அந்த சூழ்நிலையை புரிந்து கொள்கிற ஞானத்திற்காக நாம் கர்த்தரை சார்ந்திருக்க வேண்டும். நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம வந்து நம்முடைய சொந்த புரிதலை வைத்து அதன் பின்னாடி ஓகே நீங்க தான் பண்ண தப்பு தான், நீ தாமா பண்ண தப்பு இல்லை ஐயா நீங்க தான் பண்ண தப்புன்னு சொல்லி உடனே நம்ம கன்க்ளூஷன் வந்துடக்கூடாது. என்ன பண்ணணும்னா நம்ம வந்து நமக்கு ஒரு லிமிடேஷன் தான் இருக்கு, கர்த்தரை சார்ந்திருந்து அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும், நம்ம வந்து என்ன நடக்குதுன்னு அதனுடைய சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு பகுத்தறிய வேண்டும். அப்ப என்ன எக்ஸசைசிங் பேஷன்ஸ். உடனே வந்து நீ பண்ணதான் தப்புன்னு சொல்லிட்டீங்கன்னு சொன்னேன், நீங்க வந்து ஒரு வேலை வந்து தவறு செய்யாதவர்லேருந்து நீங்க தான் தவறு செஞ்சுட்டீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னு சொன்னேன், அந்த ஆத்மாவை நீங்க இருந்து போயிருவீங்க, பெரிய பிரச்சனையாகவும் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்ப என்னன்னா பீப்புள் நீட் டைம் டு ப்ராசஸ். அதாவது சில முக்கியமான கடினமான சூழ்நிலைகளை வந்து அவர்கள் வந்து கிரகித்துக் கொள்ள அவர்களுக்கு சமயம் தேவைப்படுது. அப்போ அந்த சமயத்தை நீங்க கொடுக்கணும், நீங்களும் பொறுமையா இருக்க வேண்டும். அப்பதான் வந்து இந்த வேதத்தில் உள்ள சத்தியத்தை எப்படி நம்முடைய திருமணத்திலோ இல்லது வந்து பிள்ளைகள் வளர்ப்பிலோ நம்முடைய நிதி நிலைமையை கையாள்வதிலோ நம்முடைய ஒழுக்கமான வாழ்க்கையிலோ எப்படி அந்த சத்தியத்தை வந்து நம்முடைய வாழ்க்கையில வந்து நம்ம எடுத்துக்கொள்வது அப்படிங்கறத வந்து நம்ம புரிந்து கொள்வதற்கு சில சமயம் இருக்கும். அப்போ அந்த சூழ்நிலைகளை வந்து நம்ம பகுத்து அறிய வேண்டும். அப்படிங்கும் போது என்னன்னா இந்த 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 வெறும் கிருபை மட்டும் வச்சுட்டு சத்தியம் இல்லாம இருந்துச்சுன்னா அதுவும் தப்பு. கவலைப்படாதீங்கம்மா, எல்லா விஷயமும் பார்த்துக்கிறோம், நீங்க எல்லாம் கரெக்டு தான், ஆனா அவங்க தப்பு செஞ்சிருப்பாங்க. தவறை தவறுன்னு சொல்லணும், அது சந்தேகமே இல்லை. சத்தியத்தை பேச வேண்டும், கிருபையுடன் சத்தியத்தை பேச வேண்டும். கிருபை இல்லாமல் சத்தியத்தை பேசுவதும் தவறு, சத்தியம் இல்லாமல் கிருபையாக பேசுவதும் தவறு. ரெண்டுமே தப்பு, ரெண்டுமே இருக்கணும். கிருபையும் இருக்க வேண்டும், சத்தியம் இருக்கு. இந்த சத்தியத்தை அன்போடு தான் பேசணும். இது ஒன்னோடு ஒண்ணு இல்லாம பேசிட்டோம்னா அது வந்து சரியான ஊழியம் செய்வதற்கான ஞானம் அது கிடையாது. சரிங்களா? அடுத்து இன்னும் அந்த டெசிஷன்ஸ் மேக்கிங், இதோட நம்ம வந்து இன்னும் சில விஷயங்கள் இருக்குது. நம்ம எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நம்ம அவ்வளவு காரியங்களை நம்ம பார்ப்போம். சரிங்களா? இன்னும் வந்து என்ன, இந்த டெசிஷன் மேக்கிங். இந்த டெசிஷன் மேக்கிங்ல என்னன்னா இந்த முதலாவது என்ன, வாய்ஸ் கவுன்சில். அதாவது ஒரு முக்கியமான விஷயம் ஊழியக்காரர்கள் வந்து உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம்னா, நமக்கு எல்லா விஷயத்திலும் நமக்கு வந்து பதில் கிடையாது. எல்லா கேள்விகளுக்கான பதிலும் நம்ம இடத்துல இல்லை என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். நான் வந்து இந்த கோர்ஸ் நான் டீச் பண்றேன் அப்படின்னா வந்து எனக்கு எல்லாமே தெரியும்னு சொல்லி நான் நினைச்சக்கூடாது. என்னுடைய அறிவுக்கும் வரம்புகள் இருக்கிறது அப்படின்னு உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்போ ஒரு தலைமைத்துவத்தில் இருக்கிற ஒரு ஊழியக்காரன் அந்த தலைமை பொறுப்பில் இருக்கும்போது எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு நினைக்கிறது தவறான சிந்தனை. நமக்கு என்ன பண்ணணும்னா அவர்கள் நமக்கு எல்லா விஷயங்களும் தெரியாது அப்படின்னு தெரிந்து உணர்ந்து கொண்டு ஆலோசனைகளை பெறுவதற்கு நாங்கள் தயாரா இருக்க வேண்டும். அப்ப என்ன ஆகும், நீங்க வந்து உங்களை போல வந்து மற்ற தலைவர்கள் மற்ற ஊழியக்காரர்கள் அவர்கிட்ட கலந்தாலோசிக்கும் போது பல விஷயங்களை வந்து நீங்கள் கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பாக இருக்கும். அப்போ வந்து எப்பவுமே இந்த தலைமைத்துவ இந்த ஊழியத்தில் இருக்கும்போது ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும், பிறருடைய ஞானமான ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாரா இருக்க வேண்டும். நான் லீடர் ஆயிட்டேன், நான் தான் இந்த டினாமினேஷனுக்கே தலைவன், நான் தான் இந்த மொத்த ஆர்கனைசேஷனுக்கு தலைவன், நான் யாருடைய வார்த்தையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை என்று நினைத்தால் அது பெருமையின் வழி. எவ்வளவு பெரிய லீடராகவே இருக்கலாம், மொத்த ஊழியத்தினுடைய இருக்கிறதே டாப் லீடராக இருக்கலாம், ஆனால் எப்பொழுதும் பிற ஞானமான ஊழியக்காரர்களிலிருந்து இந்த ஞானத்தையும் ஆலோசனைகளும் பெற தயாராக இருக்க வேண்டும். அது முக்கியமான விஷயம், வாய்ஸ் கவுன்சில். ரெண்டாவது என்னன்னா ஒரு மிகவும் நேர்த்தியான திட்டமிடல். ஊழியத்தை செய்யும்போது என்ன, நேர்த்தியான திட்டமிடல் செய்யணும். என்னன்னா இப்போ நம்ம விசுவாசத்தோட இருக்கிறோம், விசுவாசத்துக்கு இருக்கணும் அப்படின்னா வந்து விஷயங்களை வந்து நம்ம சீர்தூக்கி பார்த்து அதற்கான நாம தயார்படுத்திக் பண்ணிக்க கூடாதுன்னு விஷயம் இல்லை. விசுவாசம் என்னது, நாம் கண்ணை மூடிக்கொண்டு நம்ம விசுவாசிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது அது தவறான விஷயம். நமக்குள்ள விசுவாசம் இருக்கிறது, ஆனா நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன பண்ணணும், சரியான விதத்துல நம்ம திட்டமிட்டு நாம் என்ன பண்ணணும், நம்முடைய பொறுப்புகளுக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்ம செஞ்சு முடிக்கணும். எனக்கு வந்து விசுவாசம் இருக்கு, நான் நடத்துவார், அவ்வளவுதான், நான் எதுவுமே செய்ய மாட்டேன், எதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன்னு நினைக்கிறதும் ஒரு தவறான சிந்தனை. கேர்ஃபுல் பிளானிங் எப்பவுமே இருக்கணும்.
விசுவாசத்தோட செய்யணும். ஆண்டவர் நமக்கு கொடுத்த தாழ்ந்துகளை விடுத்து ஞானத்தையும் அறிவையும் வைத்து நாம் என்ன செய்ய வேண்டுமோ நம்ம கடமையை செய்துவிட்டு, ஆண்டவரே நான் என்னுடைய பெஸ்ட் விஷயத்தை நான் செஞ்சுட்டேன், ஆண்டவரே நீர் வழிநடத்துங்க, அதுக்கப்புறம் நம்ம அந்த பொசிஷன்ல இருக்கிறது தான் சரி. இல்ல ஆண்டவர் நடத்திடுவார், நான் எதுவுமே பண்ண வேண்டியதில்லை அப்படின்னு நினைக்கிறது தவறான ஒரு சிந்தனை. சரிங்களா? அடுத்து டிவைன் டிபெண்டன்ஸ். நம்முடைய மனித அறிவின் மூலமாக நம்ம சில திட்டங்களை வகுக்கிறோம். அது நல்ல விஷயம்தான், அதற்கும் ஒரு மதிப்பு இருக்கிறது. ஆனா ஒரு உண்மையான ஊழியத்தின் வெற்றி எங்கிருந்து வரும்னா கர்த்தர் இருந்தா வரும். அப்போ நம்முடைய இந்த ஊழியத்தில் நம்மை நாமே தயார்படுத்திக் கொள்ளும் போது அது ஜெபத்தின் மூலியமாக கர்த்தரை சார்ந்திருந்துதான் நம்மளை தயார்படுத்திக் கொள்ள வேண்டுமே தவிர, நான் தனியா எல்லாமே நானே பார்த்துக்குவேன் அப்படின்னு சிந்திக்கிறதும் தவறான விஷயம். அப்புறம் இன்னும் இந்த கடைசி இன்னும் சில நிமிடங்கள் மாத்திரம் இருக்குது, அதனால இந்த விஷயத்தை குயிக்கா நான் முடிச்சிடறேன். ஸ்டீவர்ட்ஷிப் அப்படிங்கிற வார்த்தைக்கு நான் இன்னைக்கு சாயந்தரம் தான் வந்து கூகுள் என்னன்னு தேடி பார்த்தேன். அதனுடைய தமிழ் வார்த்தை உக்ரானித்துவம் அப்படின்னு வச்சிருச்சு. அந்த வார்த்தை எத்தனை பேருக்கு புரியுதுன்னு எனக்கு தெரியல. அது என்னன்னா ஸ்டீவர்ட்ஷிப், அதாவது கர்த்தர் நமக்கு வந்து சில காரியங்களை கொடுக்குறார், அதை நாம் வந்து என்ன பண்ணணும், நாம நல்லா அதை பார்த்துக்கொள்ளணும். சரியான கையாளுதல் இருக்க வேண்டும். ஏன்னா இப்ப உதாரணம் சொல்லணும்னா, கர்த்தர் இந்த முழு உலகத்தையும் சிருஷ்டித்து நம்மை வந்து தலைமை பொறுப்பை கொடுத்து, நீங்க இந்த முழு சிருஷ்டித்துக்கு நீ வந்து நீ பார்த்துக்கொள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கொடுக்குறாரு. அது என்னன்னா இதுதான் ஸ்டூவர்ட்ஷிப். ஆண்டவர் சில காரியங்களை எடுத்து நீ இதை வச்சுக்கோ. இன்னும் தெளிவா சொல்ல போனோம்னா வந்து இந்த பேரபிள் ஆஃப் டேலண்ட்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒருவனுக்கு 5 தாளந்தும், ஒருத்தருக்கு 2 தாளந்தும், ஒருத்தருக்கு 1 தாளந்தும் கொடுத்துட்டு அந்த அந்த மாஸ்டர் அந்த அந்த ஆண்டவர் என்ன பண்றான், அவன் வந்து தூரதேசத்துக்கு போயிடுறான். அப்ப கொடுக்கப்பட்ட அந்த 5 தாளந்து யாரு அவன் பாக்கெட்ல போடுறக்கா, அந்த ஊழியக்காரன் பாக்கெட்ல போடுறக்கா? இல்ல, அதை வைத்து அதை நிர்வகிக்கக்கூடிய அந்த பொறுப்பு தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கு பேர் தான் ஸ்டீவர்ட்ஷிப், அந்த நிர்வகித்தல், கையாளுதல். நிர்வகித்தல் அப்படிங்கிறது தான் சரியான வேர்டு. அப்போ இந்த ஸ்டீவர்ட்ஷிப் அப்படின்னா கர்த்தர் என்ன பண்றாருன்னா நமக்கு பல காரியங்களை நம் கையில் கொடுத்திருக்கிறார், அதை நிர்வகிக்க சொல்லி ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதை நாம் என்ன பண்ணணும்னா சரியான விதத்தில் என்ன பண்ணணும், நிர்வகிக்க வேண்டும். அதற்கு நீதிமொழிகள் வந்து நமக்கு சரியா சொல்லுது. நம்ம என்ன பண்ணணும்னா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த விஷயங்கள், தாளந்துகளா இருக்கலாம், பணம் நிதி, மக்களாக இருக்கலாம், என்ன விஷயங்கள வேணா நம்ம கையில ஆண்டவர் கொடுத்துக்கலாம். அதை என்ன பண்ணணும், சரியான விதத்தில் டிரான்ஸ்பரண்டா எல்லாருக்கும் முன்பாக தெளிவாகவும் நேர்மையாகவும் ரெஸ்பான்சிபிலி என்ன பண்ணணும், அந்த பணம் விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து இந்த ஃபினான்சியல் சிஸ்டம் வந்து நேர்மையுடன் என்ன பண்ணணும், அதை நாம் வந்து அதை நிர்வகிக்க வேண்டும். 2வது மோட்டிவேஷன். இதை அந்த நமக்கு ஆண்டவர் கொடுத்த விஷயங்களை நம்ம எதுக்கு நம்ம நிர்வகிக்கிறோம், அதை நான் இந்த கிறிஸ்டியன் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற கோர்ஸ் நான் வந்து டீச் பண்ணும்போது சொல்லிக் கொடுத்த விஷயம், உலக பிரகாரமான மேனேஜ்மெண்ட்னு ஒரு விஷயம் இருக்கு, கிறிஸ்டியன் மேனேஜ்மெண்ட்னு ஒரு விஷயம் இருக்கு. கிறிஸ்டியன் மேனேஜ்மெண்ட்ல உலக பிரகாரமான மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, மக்களை பயன்படுத்தி பணத்தை சம்பாதிக்கிறார்கள். ஆனா அந்த அந்த செல்வத்தை வந்து என்ன பண்றார்கள், கட்டுகிறார்கள், செல்வத்தை வந்து பெருக்குகிறார்கள். சரிங்களா? ஆனா கிறிஸ்டியன் மேனேஜ்மெண்ட்ல என்ன பண்ணணும்னா பணத்தை பயன்படுத்தி மக்களை கட்டணும், மக்களை வந்து மேம்படுத்த வேண்டும். ஆனா வந்து செக்குலர்ல என்ன பண்ணுவாங்க, அவர்களுக்கு வந்து அங்க வேலை செய்யற மக்கள் எப்படி இருக்காங்க அதெல்லாம் கிடையாது. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஐடி கம்பெனில பார்த்தா லே ஆஃப் இருக்கு, அது இருக்கு, அவங்க இது பண்ணிடுவாங்க. ஒரு கம்பெனி காக்னஸ்னு ஒரு கம்பெனி இருக்கு. அந்த கம்பெனி என்னன்னா அந்த நீங்க வந்து இந்த கம்பெனில இருந்து இந்த அப்படியே அந்த சிஸ்டம் நீங்க லாகின் பண்ணி வேலை செஞ்சுட்டே இருக்கணும். உங்க மவுஸ் 5 நிமிஷம் அப்படியே ஆடலைன்னா என்ன பண்ணிடணும், ஓ இவன் வந்து அந்த வேலை செய்யற டேபிள்ல இருந்து எந்திரிச்சு போயிட்டான் அப்படிங்கும் போது என்ன லீவ் மாதிரி கட் பண்ண ஆரம்பிச்சிடும். எவ்வளவு நேரம் வந்து மவுஸ் ஆடாம இருக்குதோ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் அவ்வளவு நேரம் வந்து லீவ் எடுத்த கணக்கு மாதிரி ஆயிடும். அப்ப அவங்க என்ன பண்றாங்க, அதெல்லாம் மக்களை பத்தி சிந்தனை கிடையவே கிடையாது. இவங்களை இந்த மக்களை வைத்து நான் எவ்வளவு பணம் சம்பாதிக்க வேண்டும், அதான் அவங்க என்னுடைய இந்த செல்வத்தை எப்படி நான் வந்து கட்டி எழுப்ப வேண்டும் அப்படிங்கிறது அவங்களுடைய சிந்தனையா இருக்கு. ஆனா கிறிஸ்துவ மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது என்னன்னா பணத்தை வச்சு மக்களை எப்படி நம்ம வந்து கட்டணும், மக்களை எப்படி நம்ம வந்து அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை எப்படி மேம்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத சிந்தனை. அப்போ அந்த கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த நிதியை எதுக்காக பயன்படுத்தணும், கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக, அவர்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக, அவர்களை வந்து எடுத்து நிறுத்துவதற்காக நான் பயன்படுத்தணுமே தவிர, சில பேர் வந்து பணம் வருது அதை வச்சு இந்த மக்களை வைத்து இது பண்ணிடுறாங்க. நான் கேரளால கொச்சியில இருக்கும்போது
ஒரு இடத்துக்கு நான் போயிருந்தேன். வந்து கேட்டாங்க, நீங்க என்ன பண்றீங்க? நான் இந்த மாதிரி ஒரு ஊழியத்துல நான் இருக்கேன் அப்படிங்கும்போது அவரு கிறிஸ்தவர் தான் போல இருக்கு. ஓ, நீங்களா? ஓகே. என்ன பண்ணுவாங்க? உங்களுடைய லீடர் என்ன பண்ணுவாங்க? ஒரு மீட்டிங் நடத்துறேன்னு சொல்லி அவங்க அவங்க வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணுவாங்க. அவங்க உதாரணமாக ₹1,00,000 வந்து அவங்க அந்த மீட்டிங்காக ஃபண்ட் ரைஸ் பண்ணுவாங்க. அத ஒரு ₹15,000 வச்சு இந்த மீட்டிங் எல்லாம் நடத்தி முடிச்சு, ஒரு 2, 3 போட்டோ எடுத்து உங்கள மாதிரி ஆட்களை வச்சு ரிப்போர்ட் எழுதி கொடுத்துருவாங்க. மீதி காசு அவங்க எடுத்துக்குவாங்க. இப்படிதான் பல ஊழியர்கள் நடக்கிறது அப்படின்னாரு. அவர் யாருன்னா இந்த எலக்ட்ரானிக்ஸ் பொருள் விற்கக்கூடிய அந்த அந்த ஒரு பெரிய கடை அதாவது அந்த ஸ்பீக்கர்ஸ் வாங்க போன இடத்துல அவர் இப்படி சொல்றாரு. அப்போ ஈவன் மக்களுக்குள்ளேயே வந்து இந்த மாதிரி பல விஷயங்கள் அவர்களே தெரிஞ்சிருக்குது. அதே மாதிரி குஜராத்ல ஒரு ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்து பேர் என்ன? வியாரா, சவுத் குஜராத். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான கிறிஸ்தவர்கள், 95% மேல கிறிஸ்தவர்கள். அந்த ஊருக்கு போனீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற எல்லா டினாமினேஷனும் அந்த இடத்துல இருக்கும். அந்த இடத்துக்கு பேர் என்ன? ரிப்போர்ட் மேக்கிங் ஃபீல்டு அப்படின்பாங்க. அதாவது எந்த ஊழியத்துல எந்த டினாமினேஷன்லயும் வந்து ஏதாவது ஒரு பொது இந்த இந்த இவாஞ்சலிசம் மீட்டிங் நடத்தணும், சுவிசேஷ மீட்டிங் நடத்திய ரிப்போர்ட் காட்டணும் அப்படின்னா அங்க நடத்தி வச்சிருவாங்க. ஒரு மீட்டிங் வைங்க, வந்துருவாங்க. அவங்களுக்கு மக்களுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் தான், ஒரு டெம்போல அனுப்பிச்சுடுங்க, அவங்க டிராவல் பண்றதுக்கு, சாப்பிட்றதுக்கு காசு கொடுங்க, சாப்பாடெல்லாம் போட்டுருங்க. இதெல்லாம் சொன்னா பாஸ்டர் வந்து நீங்க அங்க போய் நீங்க போய் அங்க இருக்க சர்ச்சில் போய் எனக்கு இங்க ஒரு மீட்டிங் நடத்தணும் அப்படின்னு சொன்னா பாஸ்டர் வந்து உட்காந்து பட்ஜெட் போட்டு கொடுப்பாரு. உங்களுக்கு சொல்லுங்க ஐயா, உங்களுக்கு மீட்டிங்ல எத்தனை பேர் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. எனக்கு ஒரு 300 பேர் இருக்கிற மாதிரி மீட்டிங். ஓகே, 300 பேருக்குன்னா இங்க இருந்து இந்த கிராமத்துல இருந்து கூப்பிட்டுலாம், இந்த இடத்துல வந்துடும், வண்டிக்கு நீங்க காசு எவ்வளவு சார்ஜ் ஆகும், சாப்பாடுக்கு எவ்வளவு சார்ஜ் ஆகும், சாமியானுக்கு எவ்வளவு சார்ஜ் ஆகும், இதை பண்ணி கொடுத்துருன்னு கேட்பாங்க. இப்பவும் இருக்கு உண்மையா. இப்படிப்பட்ட விஷயங்களும் என்ன சொல்லுது நடந்துட்டு இருக்கு. அப்ப என்ன பண்ணுவாங்க? அந்த அதனாலதான் அந்த ஏரியாவை நாங்க ரிப்போர்ட் மேக்கிங் ஃபீல்டுன்னு சொல்லுவோம். அப்ப என்ன பண்றாங்கன்னா, அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆண்டவர் கொடுத்த இந்த இந்த நிதியையோ அந்த பணக்காரியங்களோ பல விஷயங்களை வந்து எப்படி நிர்வகிக்கிறார்? மக்களுக்காக நிர்வகிக்கிறார்களா? ஆண்டவர்களுடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய ராஜ்யத்திற்காக உண்மையும் உத்தமமும் நிர்வகிக்கிறார்களா இல்லை எப்படின்னு? சில பேர் என்ன பண்ணுவாங்க? மிஸ்மேனேஜ்மெண்ட் அப்படின்னா அவங்க அவங்க எப்படி இந்த பணத்தை கையாளுகிறார்கள், எங்கிருந்து வருது, என்ன பண்றாங்க, எவ்வளவு இது பண்றாங்க, எதுவுமே தெரியாது. அவருடைய நோக்கம் என்ன? பேராசை. தன்னுடைய சொந்த தன்னுடைய சொந்த வாழ்க்கைக்காக, தன்னுடைய குடும்பத்துக்காகவும் தனக்காகவும் பெரிய அந்த அந்த பொருளையும் சொத்தையும் நம்ம சேர்த்து வைக்கணுங்கிற அந்த சிந்தனை. அதனுடைய முடிவு எப்படி இருக்கும்? ஊழியங்கள் அழிந்து போகும். அது போக நம்மளுடைய சாட்சியிலும் என்னாகும்? அழிந்து போகிறதா இருக்கும். அப்போ ரிசோர்சஸ் ஆர் டைரக்ட் ஸ்டூவர்ட்ஷிப் ஃப்ரம் காட். அதாவது நமக்கு கிடைத்த எந்த மாதிரி அது வந்து கொடுக்கப்பட்ட இந்த நிதியாக இருக்கலாம், இல்ல அது மக்களாக இருக்கலாம், இல்ல பொருட்களாக இருக்கலாம், இடங்களாக இருக்கலாம், கட்டிடங்களாக இருக்கலாம், எந்த வகையில் இருந்தாலும் சரி, வண்டி வாகனங்களாக இருக்கலாம், எது கொடுத்தாலும் அது கர்த்தரால் கொடுக்கப்பட்டது. அதை உண்மையும் உத்தமத்தோடும் அதை நாம் நிரூபித்தால் மாத்திரமே கர்த்தருக்கு மகிமை சேர்க்க முடியும். அப்படி இல்லாம நம்ம பண்ணா கர்த்தருக்கு மகிமை சேர்க்க முடியாது. இன்னும் பல காரியங்கள் வந்து இந்த நீதிமொழிகள் இருந்து நம்ம ஊழியத்தை குறித்து நம்ம கற்றுக்கொள்ளலாம். இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கிறது. ஆனா நம்ம இடத்துல போதுமான அவ்வளோ நேரம் இல்லை. அதனால முக்கியமான சில காரியங்களை மட்டும் நம்ம இன்னைக்கு பேசணும். நம்ம இன்றைக்கு இத்துடன் இந்த வகுப்பை இன்னைக்கு நம்ம முடித்துக் கொள்ளலாம். அடுத்த வாரம் வந்து நம்ம வந்து பிரசங்கி புத்தகத்திலிருந்து நம்ம வந்து பாடங்களை கற்றுக்கொள்ளலாம். ஓகே, இப்போ தேங்க்யூ பாஸ்டர். ஓகே ஓகே, நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்களை வந்து நம்ம கற்றுக்கொண்டோம். எத்தனை பேருக்கு பிரயோஜனமா இருந்துச்சு? கொஞ்சம் ஒரு தம்ஸ் அப் கொடுங்களேன். தம்ஸ் அப் கொடுங்க பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். அடுத்து நெக்ஸ்ட்டு புத்தகம் கூட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு புத்தகம் தான், பிரசங்கி. சரிங்களா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதனால் வந்து ரொம்ப உற்சாகமாக வாங்க, உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். சரிங்களா? ஓகே, நம்ம ஜெபம் பண்ணலாம். சரிங்களா? நேசிக்கிற பிதாவே, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். கர்த்தாவே, இந்த 1.5 மணி நேரத்தை கர்த்தாவே எங்களுக்கு நீர் பிரயோஜனமாக மாற்றி தந்தீர். உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அநேக விஷயங்களை கர்த்தாவே இந்த நீதிமொழிகள் புஸ்தகத்திலிருந்து அருமையான தாசன் மூலமாக கர்த்தாவே எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்தீர். உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். கர்த்தாவே, நாங்கள் எண்ணத்தை சம்பாதித்தாலும் ஞானத்தை சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள்
நீதிமொழிகளில் வாசிக்கிறவனமாக கர்த்தாவே இந்த ஞானத்தை கர்த்தர் நீ தருகிறீர். கர்த்தாவே இந்த ஞானத்தின் நிமித்தமாக எவ்வளவு பெரிய ஆஸ்வாதமான காரியங்களை நாங்கள் செய்ய முடியும் என்று சொல்லி கர்த்தாவே நாங்கள் அறிந்து கொண்டோம். கர்த்தாவே மாணவர்களை கர்த்தாவே ஆஸ்வதிப்பீராக. இப்படிப்பட்ட ஞானத்தினாலே நீர் அவர்களை நீர் வழிநடத்த வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. நாங்களும் கூட எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்பத்துல, ஊழியத்துல கர்த்தாவே இப்படிப்பட்ட ஞானத்தோடு நாங்கள் செயல்படுவதற்கு கர்த்தர் எங்களுக்கு நீர் கிருபை செய்ய வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. ஜெபங்களை கேட்டதுக்காக நன்றி செலுத்துகின்றோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Thank you so much. Thank you all. Thank you, sir. Thank you. Thank you, Pastor. Thank you, Pastor. Thank you. Thank you. தேங்க்யூ ஐயா, நன்றி ஐயா. Thank you. Thank you. Thank you, brother.